இன்னைக்கான டாபிக் என்னென்ன எடுக்க போறேன்றத சொல்லிடுறேன். ஃபர்ஸ்ட்டு ஃபர்ஸ்ட் இல்லை, இந்த லிஸ்ட் வந்து மாறுபடும். ஆனால் நான் சிம்பிளாக சொல்கிறேன். ஃபர்ஸ்ட் பிஆர்டி வந்து இந்த வாரத்தோட ப்ரொஃபைல் எப்படி போச்சு, எப்படி ட்ரேட் எடுத்திருக்கலாம், என்ன தப்பு பண்ணேன், நான் என்ன பர்சனலி பண்ணேன், என் ஃபண்டிங் அக்கௌண்ட் லாஸ் பண்ண அப்புறம் மைண்ட் செட் வைஸ் நான் என்னென்ன விஷயங்கள் பண்ணேன், அது எப்படி பெயினாக இருந்துச்சு, நான் ஏன் மிஸ்டேக் பண்ணேன், என்ன பண்ணியிருந்திருக்கலாம், நான் எப்படி தப்பு பண்ணேன், அப்புறம் அதை எப்படி ரிலைஸ் பண்ணேன் அப்படின்ற விஷயம். ஐ மீன் வீக்லி பிரேக் டவுன் அண்ட் பர்சனலி என்னோட எக்ஸ்பீரியன்ஸ் அந்த பெயின் அதை பற்றி பேச போகிறோம். அண்ட் ரெண்டாவது வந்து இஆர்எல் ஐஆர்எல் அந்த கான்செப்ட், ஓகேங்களா. அதுக்கப்புறம் ஏஎம்டி மட்டும் தான், PO3 நாட் ஃபார் ஏஎம்டி எக்ஸ் குவார்டர் த்ரீ பற்றி பேச போகிறதுல ஏஎம்டி அதை மட்டும் தான் பேச போகிறோம். PO3ன்னு சொல்லுவாங்க அது. அப்புறம் வந்து ஒரு பிடிஆரையை எப்படி வந்து நம்ம லிஸ்ட் பண்ணணும், அதாவது இப்போ ஏகப்பட்ட பிடிஆரை நம்ம கண்டுக்கு தெரியும், அதில் எதை பார்க்கணும் அப்படின்ற பார்க்க போகிறோம். அண்ட் ஃபைனலி டீலிங் ரேஞ்ச், அதாவது ஒரு நாளோட ப்ரீமியம் டிஸ்கவுண்ட்டோட டீலிங் ரேஞ்ச். ஒரு பை ட்ரெண்டாக இருக்கும்போது இல்லை மார்க்கெட் ஐ மீன் எஸ்எம்சி பேசிக் ப்ரைஸ் ஆக்ஷன் சொல்லும்போது அப் ட்ரெண்ட் அவுட் ட்ரெண்ட் சொல்லுவாங்க. எஸ்எம்டி சாரி ஐசிடி பேஸ் பண்ணி பண்ணுறவங்க எல்லாரும் மார்க்கெட் ப்ரொஃபைல், பயாஸ், நரேஷன், ப்ரைஸ் டெலிவரி, பிளா 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 அப்படி சொல்லுவாங்க. ஸோ ஒரு அப் ட்ரெண்டாக இருக்கும்போது இல்லைனா மார்க்கெட் புல்லிஷாக இருக்கும்போது நம்ம எப்படி ட்ரேட் எடுக்கலாம், ஒரு நாளில் நம்ம எப்படி வந்து ப்ரீமியம் டிஸ்கவுண்ட் அப்படின்ற டீலிங் ரேஞ்சை எப்படி ரிஃபைன் பண்ணுறது அப்படின்னு பார்க்கணும். அண்ட் இந்த வாரத்தை பொறுத்த வரைக்கும் மொத்தம் 2 என்ட்ரி மாடல் எனக்கு வந்துச்சு, ஐ மீன் எஸ்எம்டி பேஸ் பண்ணி. ஆனால் அது அந்த அளவுக்கு கிளியராக இல்லை. நான் எஸ்எல் வாங்கினேன், நான் தப்பான டைரக்ஷனில் தப்பான நேரத்தில் தப்பாக என்ட்ரி ஆகிட்டேன். அது நம்ம பேசலாம், ஓகே. பட் இந்த வாரத்தை பொறுத்தவரைக்கும் 2 என்ட்ரி கிடச்சிது. ஒன்று A+ செட்டப் மாடலில் எஸ்எம்டி கொடுத்து நியூயார்க் செக்ஷனில் வந்து என்ட்ரி கொடுத்துட்டு டார்கெட் அடித்தான் அடுத்த நாள் காலையில் ஏஷியனில். அண்ட் அனதர் ஒன்று ஏஎம்டிஎக்ஸ் பேட்டர்னில் வந்து ஐ மீன் சாரி ஏஎம்டியில் வந்து PO3 பேஸ் பண்ணி வந்து எஸ்எம்டி கொடுத்து அண்ட் ஃபைனலி வந்து பிரேக்கரில் என்ட்ரி எடுத்துகிட்டு டார்கெட் அடித்தான். பட் அது ஒரு கிளியரான வியூ இல்லை, பிகாஸ் அது 1 பாயிண்ட் சம்திங் பிலோ, அதாவது 1:2 அதுக்கு பிலோ தான் அது ஒரு 6 இருந்ததுனால மோஸ்ட்லி நானாக இருந்தால் கூட அதை எடுத்துருக்க மாட்டேன். இவ்வளோ தான் இந்த வாரம் நடந்துச்சு. ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வந்து நான் உங்களுக்கு வந்து எல்லாத்துக்கும் முன்னாடி டெப்டா அப்படின்னு ஒருத்தன் இருக்கான். இவனை தான் இந்த வாரம் நான் புதுசாக கற்றுக்கிட்டது. அதாவது சாரி டைப் பண்ணு, ஒரு செகண்ட். எல்லாருக்கும் ஸ்க்ரீன் தெரியுதுல்ல? ஓகே. டெப்டான்னு ஒருத்தர் இருக்கான். இவன் யாருன்னா டைம் அண்ட் ப்ரைஸ் டெலிவரி அல்காரிதம் அப்படின்னு ஒன்று இருக்குது. இதை வந்து இப்போதைக்கு தமிழில் யார் வந்து பப்ளிக் டொமைனில் வீடியோவில் சொன்னது யாரு கேட்டால் மிஸ்டர் டெக்காயின்னு சொல்கிறவரை. இவரோட சேனல் லிங்க்கை நான் ஆல்ரெடி குரூப்லேயே போட்டிருக்கேன், வீடியோ லிங்க் கூட போட்டிருக்கேன். நீங்கள் டைம் இருந்தால் இவரோட ப்ரொஃபைல் பார்த்துக்கோங்க. அண்ட் இவர்கிட்ட வந்து மென்டார்ஷிப் இருக்குது. இது வந்து கொலாபரேஷன் பெய்டு ப்ரொமோஷன்லாம் கிடையாது, நான் அவருக்கு கிரெடிட் கொடுக்குறேன்னு சொல்லியிருந்தேன், அதுக்காக நான் கொடுக்குறேன். விருப்பம் இருந்தால் நீங்கள் அவர்கிட்ட மென்டார்ஷிப் ஜாயின் பண்ணுங்கள், இல்லை அவரோட ப்ரீவியஸ் வீடியோஸ் உட்காந்து செக் பண்ணுங்கள். என்னை விட பெட்டராக நிறைய விஷயம் சொல்லுவார். ஆனால் பர்சனலாக மீட்டிங் போடலாம் சொல்ல மாட்டார். அவர் எப்பயாவது வீடியோ கால் போடுவார், அப்போ நீங்கள் கேட்டுக்கலாம். அவரோட டிஸ்கார்ட் குரூப் கூட இருக்குது, நீங்கள் அங்கே போய் ஜாயின் பண்ணிக்கலாம். இந்த வீடியோ பார்த்து தான், அதை ஒரு நாளுக்கு முன்னாடி இந்த வீடியோ பார்த்து தான் டைம் எப்படி ப்ரைஸில் விளையாடுது அப்படின்னு நான் கண்டுபிடிச்சேன். இதில் ஒரு சில பாயிண்ட் அவர் சொல்லாமல் இருந்திருக்கலாம். நான் கொஞ்சம் வந்து இதை வந்து ஒரு நாள் உட்காந்து இந்த வாரம் ஃபுல்லாக சார்ட்டில் உட்காந்து பார்த்துட்டு இது ஒரு ஃபார்மேஷன் எப்படி இருக்கும் அப்படின்றது நான் கண்டுபிடிச்சேன். ஆனால் நான் இன்னும் கம்ப்ளீட் பண்ணல, நான் ஜஸ்ட் ஒர்க் அவுட் தான் பண்ணேன். எனக்கு இந்த வாரம் அது நல்லா ஒர்க் அவுட் ஆயிருக்கு. பட் இனி கம்மிங் வரப்போகிற லைவ் செக்ஷனில் லைவ் ட்ரேட்ஸில் என்னோட ஃபண்டிங் அக்கௌண்ட்ஸில் ட்ரேட் எடுக்கும்போது நான் கண்டிப்பாக அதை வந்து பார்த்துட்டு ஃபர்தராக நான் அப்டேட் பண்ணுறேன். வேலை செய்யல என்ன ஆச்சு ஏதாச்சு எல்லாம் சொல்கிறேன். ஏன்னா இப்போ நல்லா பாருங்கள், இங்கே காட்டுறேன். இது என்னது ஒய் ஆக்ஸ் தானே, ஒய் ஆக்ஸ். உங்களுக்கு இந்த அச்சு தெரியும்ல, ஸ்கூலில் கிராஃப் நடத்துவாங்களே, எக்ஸ் ஆக்ஸு ஒய் ஆக்ஸு, ஒய் அச்சு எக்ஸ் அச்சுன்னு சொல்லிட்டு வரைபடம் வரையுமே, அனலாக் அந்த மாதிரி, அதான் தெரியும்ல. என்ன தெரியும்னு சொல்கிறானா, என்ன போட்டிருக்கான்? ஓகே ரைட். யாராவது ஒருத்தங்க பேசுங்கயா. மாரிசோ இன்னும் அமைதியாக இருக்கீங்க? வேற மாதிரி ஓகே. கிளாஸ் கேட்டிங்களா போட்டோம். யாராவது ஒருத்தங்க பேசுங்கயா, நான் ஒருத்தன் பாவம் இல்லை, தனியாக பேச முடியுமா? ஓகே ஓகே. இப்போ பேசிக்காக இந்த அச்சு தெரியும்ல, பேசிக்காக ஒரு கிராஃப். இது ஆக்சுவலாக கிராஃப் தானே. ஒரு காலகட்டத்துக்குள்ள விலைன்றது எவ்வளோ தூரம் போச்சு, எவ்வளோ தூரம் இறங்கிச்சு, இதில் எவ்வளோ தூரம் நின்றுச்சு அப்படின்ற கதை தானே இது வந்து. அதாவது மார்க்கெட்டை பொறுத்த வரைக்கும் ப்ரைஸில் மேனிப்புலேஷன் பண்ண முடியும், நினச்சா ஏற்ற முடியும், நினச்சா இறக்க முடியும். ஆனால் டைமை நினச்சா முன்னாடியோ பின்னாடியோ கொண்டு வர முடியாது. லாஜிக் புரியுதுங்களா? இந்த மொத்த இது வந்து நான் இது ஏன் இப்போ சொல்கிறேன்னா, டைம் கிரேட்டர் தென் ப்ரைஸ், இதான் உண்மை.
இந்த வார்த்தைய இந்த 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 2 வார்த்தைய நெறைய இடத்துல நீங்க பார்த்திருப்பீங்க. வீடியோஸ்ல பார்த்திருப்பீங்க, இங்கிலீஷ் வீடியோல பார்த்திருப்பீங்க, Twitterல பார்த்திருப்பீங்க, ஏன் டெலிகிராம் சேனல்ல பார்த்திருப்பீங்க. நெறைய பேர் இது பயோவா கூட வச்சிருப்பானுங்க. ஆனா இது என்ன எழவுன்னே சொல்ல மாட்டானுங்க கடைசி வரைக்கும். மென்டார்ஷிப் ஜாயின் பண்ணுன்னு சொல்லுவானுங்க. கவனிச்சிருக்கீங்களா இந்த வார்த்தைய? டைம் கிரேட்டர் தென் பிரைஸ். டைம் மீட் டு த பிரைஸ் யூ சி த ரிவர்சல் ஆர் பெரிய பிக் டிஸ்ட்ரிபியூஷன் அப்படி சொல்லி சம் கோர்ஸ் நான் தப்பா ப்ரொனவுன்ஸ் பண்ற மாதிரி இருக்கும் லைக் அந்த மாதிரி மீன் பண்ணி நிறைய கோர்ஸ் பார்த்துருப்பீங்க. அதாவது இந்த இந்த விலை ஏறுது இறங்குது அப்படின்றத விட இந்த காலகட்டம் அப்படின்றது ரொம்ப ரொம்ப முக்கியம். ஏன்னா இந்த மொத்த ப்ரைஸுமே அந்த காலத்துல வச்சுதான் விளையாடுவானுங்க. இந்த அல்காரிதமேன்றது ஏன்னா நீ யோசிங்களா இங்க இருந்து இவ்வளவு தூரம் போகும் இவ்வளவு தூரம் இப்ப இந்த கேண்டலுக்கு இந்த அளவுக்கு இந்த பிரைஸோட பிப் வேல்யூ மாறும்ல. இந்த இப்ப ஒரு நாள் இவ்வளவுதான் போயிருக்குன்னா இந்த நாள் மட்டும் ஏன் இவ்வளவு தூரம் போச்சு? இப்ப நம்ம இங்க இருக்கு இங்க இருந்து இவ்வளவு தூரம் இறக்குன்னு வச்சுப்போம். இவன் எவ்வளவு தூரம் இருக்கான்? கிட்டத்தட்ட 88 பிப்பு போயிருக்கான். ஓகேவா? ஓகே. இப்ப அதுவே வந்து இப்ப இவனை வச்சுப்போம். இப்ப பாருங்க 115 பிப்பு போகுது. ஆனா டைம் பாருங்க 24 ஹவர்ஸ்க்குள்ள இவ்வளவு பெரிய டிரான்சாக்ஷன். அப்ப இதுக்குள்ள 24 ஹவர்ஸ் தான் சாலிடா இருக்கு. அதாவது பிரைஸ் வந்து அன்ஸ்டேபிளா இருக்கு. ஆனா டைம் ஸ்டேபிளா தானே மூவ் ஆகுது. லாஜிக் புரியுதுங்களா உங்களுக்கு? பிரைஸ் வந்து அனலாகா இஷ்டத்துக்கு மேல கீழே போகுது. ஆனா டைம் இஷ்டத்துக்கு லெஃப்ட் ரைட்லாம் போகாது. ஒரே ஃபார்வர்ட்ல தான் போகும். நான் குழப்ப விரும்பல. நீங்க அதோட நான் சொல்ல வர பாயிண்ட் புரிஞ்சுக்கோங்க. இந்த டைமை வச்சு தான் இவனுங்க எல்லாரும் கேம் பிளே பண்றது. ஆஹா ஷாக் இருந்துச்சு. ஓகேங்களா? இது எப்படி ஒர்க் ஆகும்னா இப்போ நான் சில எக்ஸாம்பிள்ஸ்லாம் காட்டுறேன். பட் இது ஒரு கோர்ஸ் புரிஞ்சுக்கோங்க. நம்ம இந்த டெப்டா பற்றி பேசிட்டு அதுக்கப்புறம் வந்து ஒரு செகண்ட் நான் என்னென்ன டாபிக்ன்றது இங்கே டைப் பண்ணுறேன். அதாவது இந்த வாரம் இருக்கான டாபிக் டெப்டா, அப்புறம் ஐஆர்எல் டு இஆர்எல், அப்புறம் வந்து ஏஎம்டி. நான் ஏஎம்டி எக்ஸ் சொல்லலை, ஏஎம்டி PO3 அவ்வளோதான். ஆர் PO3 எப்படி வேணால் கூப்பிடலாம். PO3 அதாவது ஓப்பன் ஐ லோ க்ளோஸ் இல்லை ஓப்பன் லோ ஐ க்ளோஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகேங்களா? அண்ட் ப்ரீமியம் டிஸ்கவுண்ட் பிடி ஜோன். எப்படி ஒரு நாளில் ப்ரீமியம் டிஸ்கவுண்ட்டை வரையிறது அப்படின்றது. அந்த ஜோனை ரொம்ப ரிஃபைன் பண்ணி கரெக்டாக வரையிறது அப்படின்றது. நான் சொல்கிறது ஜஸ்ட் எஜுகேஷன் ப்ரொபோசலும் நான் இந்த வாரம் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ண வச்சு தான் நான் உங்களுக்கு சொல்கிறேன். தவிர நான் பல வருஷமாக ஒர்க் அவுட் பண்ணிலாம் சொல்லலை. நான் ஒரு 2 நாள் தான் ஒர்க் அவுட் பண்ணேன். அதை வச்சு நான் ஒரு ஐடியாலஜி சொல்கிறேன். இது அடுத்த வாரம் ஒர்க் அவுட் பண்ணும்போது தப்பாக கூட முடியலாம். எதையுமே பேட்டர்னாக பார்க்காத கான்செப்ட் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்க. ஓகேவா? அண்ட் வீ கேன் பிரேக் டவுன். ஓகேங்களா? ஐ மீன் இந்த வாரத்தோட பிரேக் டவுன் நான் எத்தனை ட்ரேட் எடுத்தேன் அப்படின்றது என்ன ஏது அண்டு என்னோட லாஸு ரீசனு எஸ்எல் வாங்கினேன் எஸ்எல் அதை பற்றி பேசுவோம். ஓகேங்களா? இந்த டெப்டான்றது சொல்லிட்டு எல்லாம் என்னன்னு தெரியல. டைம் அண்ட் ப்ரைஸ் டெலிவரி அல்காரிதம் இவ்வளோ தான். ஸோ இது ஓகேல? இதெல்லாம் புரிஞ்சிச்சுல? இதில் எந்த குழப்பம் இல்லைல்ல? ஓகே. நம்ம ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் பயாஸ் பார்த்துப்போம். ஓகே. இந்த டைம் பற்றி சொல்லும்போது இன்னொரு வார்த்தை சொல்ல மறந்துட்டேன். இவரை பற்றி ஓகே மிஸ்டர் டெக்காய்க்கு கிரெடிட் கொடுத்தாச்சு. ஸோ இதை கட் பண்ணிடுவோம். அவர் அப்புறமா வீடியோ பார்ப்பாரு என்ன பண்ணி வச்சிருக்கேன்னு. நான் அவர்கிட்ட பேசினேன். ஆக்சுவலி பேசினேன்னா இதில் பேசினேன், டிஸ்கார்டில் அவர் மெசேஜ் பண்ணி பேசிட்டு இருந்தேன். அவர் கம்யூனிட்டியில் தான் நானே தான் இருக்கேன். ஆஸ்கார்டில் நானும் ஒரு பீப்புளாக இருக்கேங்க. அவருக்கு டிஸ்கார்ட் கம்யூனிட்டி பேர் ஆஸ்கார்டு. ஆஸ்கார்டை உங்கள் அன்புடன் வரவேற்கப்படுகிறது. ஓகே. இதெல்லாம் உங்களுக்கு ஆல்ரெடி தெரியும்ல, இந்த ப்ரீமியம் டிஸ்கவுண்ட் இந்த பீரியட்ஸ்லாம் இது பார்த்துருக்கீங்களா? இந்த பீரியட் ரொம்ப இதுவாகுது. ஒரே நிமிஷம். இது வேண்டாம். வேற ப்ரீமியம் இங்கே இருக்கு. ரொம்ப இதுவாக இருக்கு. இங்கே இந்த ப்ரீமியம் டிஸ்கவுண்ட் ஒரே நிமிஷம். ஓகே. பேசிக்காக வந்து இந்த டிப்டாவை யூஸ் பண்ணுறதுக்கு முன்னாடி நீங்கள் பிடிஆரையை ரிஃபைன் பண்ண கற்றுக்கணும். அது ரிஃபைன் பண்ணுறதுன்னா எப்படி பார்க்கணும் அப்படின்னு ஒரு கேள்வி இருக்குது. ஓகேங்களா? அதாவது ஒரு ஸ்ட்ரக்சர் கண்டினியூஷனில் இருக்குது, அதாவது ஒரு அப் ட்ரெண்டாக இருக்குன்னா நீங்கள் ஃபஸ்ட்டு ஃபோக்கஸ் பண்ண வேண்டியது மிட்டிகேஷன் பிளாக். மிட்டிகேஷன் பிளாக் அந்த இடத்துல அப்பீர் ஆகலாம், அப்பீர் ஆகாமல் இருக்கலாம். அப்படின் போது அதை விட்டுருங்க. ரெண்டாவதாக நீங்கள் பார்ப்போம், அதாவது இந்த அதாவது டிஸ்கவுண்ட் சொல்கிறேன். இப்போ உதாரணத்துக்கு மார்க்கெட்டு
ஐஆர்ஐயை கட் பண்ணிட்டுன்னு வச்சுக்கோங்க. இந்த இடத்துல இப்படி ஐஆர்ஐயை கட் பண்ணுது. கட் பண்ணிட்டு இப்போ நமக்கு டிஸ்கவுண்ட் ஜோனுக்கு வரணும்னு வச்சுக்கோங்களேன். இந்த டிஸ்கவுண்ட் ஜோனை நீங்கள் ஆன்டிசிபேட் பண்ண வேண்டியது ஃபஸ்ட்டு எல்லாரும் என்ன பண்ணுவீங்க, எஃப்இஜி ஆர்டர் பிளாக் போய் உட்காந்துட்டு இருப்பீங்க சப்ளை டிமாண்ட். நிறைய இடங்கள்ல இந்த சப்ளை டிமாண்டுக்கு வராமலே எஃப்இஜிக்கு முன்னாடியே பறந்துருவான், இல்லை எஃப்இஜிக்கு வந்தவொடனே பறந்துருவான். நீங்கள் கவனிச்சிருக்கீங்களா? அது QML தியரின்னு ஒன்று சொல்லுவானுங்க. ஒரு செக்டராக போகும், ஆனால் மாட்டான். அந்த மாதிரி இடத்துல இந்த பிரேக்கர் பாயிண்ட் இருப்பான், அதாவது 5 லேயர் ஓபி. இந்த இடம்ச்சுன்னா ஃபர்ஸ்ட், அதாவது நீங்கள் வந்து எப்படி ரிஃபைன் பண்ணணும்னா, இங்கேருந்து அதாவது இந்த ஈக்குவல் பீரிமேட்லேருந்து நீங்கள் செல்ஃப் ப்ரொஃபைலுக்கு பார்க்குறீங்க அப்படின்னா, இங்கேருந்து இந்த ஆர்டர் வைஸ் தான் நீங்கள் மார்க்கெட்டில் சார்ட்டில் அப்புறம் கேண்டில்ஸாக நீங்கள் ஃப்ரேம் பண்ணணும். ஃபஸ்ட்டு மிட்டிகேஷன் பிளாக் இருக்கான்னு பார்க்கணும். இல்லையா பிரேக்கர்னு இல்லையா, லிக்விடிட்டி தெளிவாக இல்லையா, எஃப்இஜி, அதுக்கப்புறம் தான் ஆர்டர் பிளாக், ரிசன் பிளாக், லிக்விடிட்டி. ஓகேவா? அதே மாதிரி நீங்கள் ஒரு பைக்கு என்ட்ரி எடுக்க போட்டீங்கன்னா நீங்கள் ஃபஸ்ட்டு பார்க்க வேண்டியது மிட்டிகேஷன் பிளாக் இல்லாமல் கூட இருக்கலாம். ஓகேவா? இல்லைன்னா பெரும்பாலும் இருக்காது. இல்லைன்னா வச்சுக்கோங்களேன் பிரேக். ஏன்னா இந்த பிரேக்கர் இடமும் இந்த எஃப்இஜி இடமும் ஒரே இடத்துல தான் வரும் பெரும்பாலும். ஏன்னா இந்த பிரேக்கர்ன்றது ப்ரீவியஸ் சிங்க் ஐயா இருக்கும், புரியுதுங்களா? அங்கேருந்து ஒரு செல்ஃப் ப்ரொஃபைல் வந்திருக்கும். அதை இப்போ பிரேக் பண்ணும்போது, அதாவது அந்த ஐஆர்ஐயை கட் பண்ணால் தானே உங்களுக்கு வந்து பிரேக்கர் கேட் ஆகும். இங்கே வரைகிறேனே, இப்படி இருக்கும் கரெக்டா? இந்த இடத்துல ஒரு ஆர்டர் பிளாக் இருக்குமா, அதை பிரேக் பண்ணிச்சுன்னு வச்சுக்கோங்களேன். இப்போ ஃபஸ்ட்டு இப்போ நம்மளோட கேட்டகரியில் ஃபஸ்ட்டு இருக்கிற யார், மிட்டிகேஷன் பிளாக். இந்த இடத்துல ஒரு ஆர்டர் பிளாக் இருந்துச்சுன்னா அது மிட்டிகேஷன் பிளாக்கை தான் கன்சல்ட்டே ஆகும். ஓகேங்களா? இல்லைன்னா இந்த இடத்துக்கு வந்தால் இது என்னது, 5 லேயர் ஓபி. ஏன்னா அங்கே ஒரு செல்லுக்கான ஆர்டர்ஸ் வந்திருக்கு, பட் மார்க்கெட் என்ன படிச்சு உடச்சிருச்சு. அப்போ இந்த பிரேக்கருக்குனா ரெஸ்பெக்ட் பண்ணும், எஃப்இஜிக்கு ரெஸ்பெக்ட் பண்ணாது. இன்கேஸ் சம் கேசஸில் இந்த இடத்துல எஃப்இஜி இருக்கும். அப்போ இந்த பிரேக்கரோட கீ லெவலில் பட்டுட்டு இப்படி போகும். நீங்க என்ன நினைப்பீங்க, இந்த ஓபியை தொட்டா இந்த ஓபி உடைக்கலாம் அப்படின்னு நினைப்பீங்க. அது எப்பன்னா கன்சால்டேஷன் மார்க்கெட்ல மட்டும்தான் இது நடக்கும். கன்சால்டேஷன் மார்க்கெட்ல ஓபி டு ஓபி தான் டிராவல் பண்ணுவான். ட்ரெண்டிங் மார்க்கெட்ல பிரேக்கர் எஃப்இஜி இதுல மட்டும் தான் டிராவல் பண்ணுவான். இவ்வளவுதான் லாஜிக். ஓகே. கன்சால்டேஷன் மார்க்கெட்ல உங்களுக்கு ரிஜெக்ஷன் பிளாக்கு, ஆர்டர் பிளாக்கு, சப்ளை டிமாண்ட் பேஸ் பண்ணி பெரும்பாலும் ஒர்க் ஆகும். ட்ரெண்டிங் பேஸ் பண்ணி இருக்கும்போது உங்களுக்கு எஃப்இஜி பிரேக்கர் தான் அதிகமாக ஒர்க் ஆகும். அது ரெண்டுமே கிளியராக இல்லை அப்படின்ற பட்சத்தில் மட்டும்தான் ஓபியை டேப் பண்ணும். புரியுதா? இந்த அலைன்மெண்ட்டை ஞாபகம் வச்சுக்கோங்க. இதை வச்சா நீங்கள் ஃபியூச்சரில் ட்ரேட் எடுக்கும்போது ஒரு எந்த பர்டிகுலர் பீரியரையை நான் ரிஃபைன் பண்ணணும் அப்படின்றத கிளாரிட்டி கிடைக்கும். ஓகே. என்னையா ஓகேனா ஓகேன்னு சொல்லு, இல்லை இல்லைன்னா இல்லைன்னு சொல்லு. ஓகே ப்ரோ. ஓகே. எல்லாம் உங்களுடைய தான். என்னையா அர்த்தம்? என்னதான் ஆச்சு, எல்லாம் தூங்கிட்டாங்களா? எல்லாம் உம்முன்னு இருக்காங்க. பேசாமல் அடுத்த வருஷம் கிளாஸை போஸ்ட்போன் பண்ணிடலாம் போல். இந்த வாரம் கிளாஸில் போயிட்டு வாங்க. ஓகே. இது டெய்லி நம்ம வழக்கமாக என்ன பண்ணுறோம், இன்ட்ரா டே இல்லை ஸ்விங்கி தான் பண்ணுறோம். ஓகேங்களா? ஃபஸ்ட்டு வீக்லிக்கு வாங்க. இந்த இப்போதைக்கு நம்ம இது பார்ப்போம், இந்த இஆர்எல்ஐ கான்செப்ட் பார்ப்போம். ஏன்னா இது வந்து கொஞ்சம் டைம் ஆகும். அதுக்கு முன்னாடி இந்த வாரம் வீக்லி ப்ரொஃபைல் என்னன்னு பார்த்தா தான் நமக்கு ஒரு ஐடியா தெரியும் என்ன பண்ணியிருக்கான்னு. இது என்னது, எஃப்இஜி தானே, வீக்லியோட எஃப்இஜி கரெக்டா? போன வாரம், அதாவது இந்த வாரத்துக்கு, இப்போ லாஸ்ட்டாக போன இந்த வாரத்துக்கு முந்தின வாரம் மார்க்கெட் ஒருவேளை பாடி க்ளோஸ் வச்சுருந்தா இது இன்வேலிட். ஏன்னா ஐஎஃப்இஜியாக கன்வெர்ட் ஆகிட்டு இந்த ஸ்பேஸை வந்து நமக்கு வந்து ஒரு ஐஎஃப்இஜியாக கன்வெர்ட் ஆகிருக்கும், பிபிஆராக கன்வெர்ட் ஆகிருக்கும் கரெக்டா? ஆனால் அவன் என்ன பண்ணான், ரிஜெக்ஷன் கொடுத்தான். அப்போ இந்த இடத்துல யார் இருக்கா, இன்விசிபிளாக பையர்ஸ் தானே இருக்காங்க. இப்போ வீக்லி கேண்டில் ரியாக்ஷன் நடந்தால் டெய்லி 4 ஹவரை ரெஸ்பெக்ட் பண்ண தானே செய்யும். லாஜிக் படி கேட்குறேன். வீக்லியில் ஒரு ஹையர் டைம் ஃப்ரேமில் ஒரு அலைன்மெண்ட் நடக்குதுன்னா அதுக்கு ரியாக்ஷன் லோயர் டைம் ஃப்ரேமாக இருக்குது யார், வீக்லிக்கு 4 ஹவர் தான் ரியாக்ஷன் இருப்பான். அப்போ நீங்கள் இந்த வாரம் பயாஸ் புல்லிஷ் தானே பார்த்துருக்கணும். நானே தப்பு பண்ணேன், என்னை மன்னிச்சிருங்க, நானும் தப்பு பண்ணேன். நான் ஒரு கணக்கில் பண்ணேன் அது தப்பு. அப்படி தான் ரிலைஸ் பண்ணேன், ஓகே நம்ம தப்பு பண்ணுறோம் அப்படின்னு. பட் நான் என்ன பார்த்து கேட்டது, வீக்கில் எஃப்இஜி டேப் பண்ணால் டெய்லியில் பைதாண்டா ஆகும், எதுக்கு நான் செல்லுக்கு போனேன்னு யோசிக்கும் போது அது ஏன் தம்பி கேட்குறீங்க, நெஞ்சமெல்லாம் புண்ணா போச்சு. ஓகே. இந்த வாரம் நடந்த மூமெண்ட்டை பாருங்கள். நான் இங்கே ஆல்ரெடி ரெக்கார்ட்ஸ் எடுத்துட்டேன். இது 1 by 1 பாருங்கள். இதிலே உங்களுக்கு நான் ப்ரீமியம் டிஸ்கவுண்ட்லாம் சொல்லி கொடுத்துறேன். ஃபஸ்ட்டு நான் இந்த டேவை மார்க் பண்ணிக்கிட்டேன்.
அதாவது இந்த வாரத்துல எத்தனை நாள் அப்படின்றத மேல ஹரிசாண்டல் வச்சு அது எந்த டே தெரியுதுங்களா? மேல டேட்டு மண்டே, டியூஸ்டே, வெட்னஸ்டே, தர்ஸ்டே, ஃப்ரைடே. ஓகே. இதுல எந்த டவுட் இல்லைல்ல? இது ஏற்கு இங்க கோடு போட்டேன்னு. ஏன்னா அந்த டேவை நான் மார்க் பண்ணியிருக்கேன், அவ்வளவுதான். அடுத்து ஓப்பன் ப்ரைஸ். இது எதுனா காலையில 2:30 மணிக்கு ஓப்பன் ஆகும்ல மார்க்கெட்டு. நம்ம ஊர் டைமுக்கு நான் சொல்றேன், நான் வந்து நியூயார்க் டைமுக்கு சொல்லலை. இந்த இடத்துல 2:30 மணி. இதோ 2:30 மணி. இதுல எந்த டவுட் இல்லைல்ல? 2:30 மணிக்கு தான் மார்க்கெட் ஓப்பன் ஆகும், ஃபாரெக்ஸ் மார்க்கெட். அதில் சிபிடிஆர் பாதி ரன் ஆகும். ஒரு 5:30 6:30 மணிக்கு மேலே ஏஷியன் வரும். ஏஷியன் வந்த அப்புறம் ஒரு 9:30 10:30க்கு மேலே சின்ன பிரேக்கு. அதுக்கப்புறம் வந்து 11:00லேருந்து லண்டன் ஆரம்பிக்கும். லண்டனோட பெரிய எக்ஸ்பென்ஷனு 12:30க்கு ஸ்டார்ட் ஆகும். ஓகே, இது வரைக்கும் உங்களுக்கு கிளியர் தானே? இப்போ நம்ம பேசிக்காக எப்படி ஃப்ரேம் பண்ணுவோம்? வீக்லியோட பீரியடுக்கு ரிஃப்ளெக்ட் ஆகிற மாதிரி தான் 4 ஹவர் ஃப்ரேம் பண்ணுவோம், கரெக்டா? அப்போ நம்ம ஃபஸ்ட்டு 4 ஹவருக்கு தானே பீரியடை ரிஃப்ளெக்ட் பண்ணணும், கரெக்டா? ஐ மீன் 4 ஹவரோட பீரியடுக்கு வச்சா தான் நம்ம என்ட்ரி எடுக்க முடியும், லாஜிக் படி. இப்போ நான் உங்களுக்கு ஒரு மேஜிக் காட்டுறேன், இந்த டைம் பேஸ்ட் தியரி எப்படி ஒர்க் ஆகுதுன்னு. இது என்ன ஆக்சுவலி, இது என்ன கேண்டில்? நீங்க தான் ஆன்சர் பண்ண போறீங்க, சொல்லுங்க. 4 hour candle. அதுதான் என்ன கேண்டில்? இது இங்க என்ன இருக்கு? அட யாரா அவனுங்க, பீடிஆர்ல சொல்லுங்கப்பா. என்ன கேண்டில் இது? சத்தமா கேட்கல. எப்பா இது ஒரு ஆர்டர் பிளாக்கியா? இங்க பாரியா எஃபிஜி இருக்கு. நான் பிடிடிஆர் இது பாருங்க. பிஎஸ்சி கேண்டில், கருப்பு கேண்டில், வெள்ளை கேண்டில்லாம் சொல்லாதீங்க. ஆர்டர் ஒரு பீடிஆரையா பார்த்து சொல்லுங்க இது என்ன பீடிஆர்னு. இந்த பீடிஆரைய நமக்கு மண்டே அன்னைக்கு உடச்சிட்டானா, மேல க்ளோஸ் வச்சிட்டானா, அப்ப இந்த பீடிஆர் செல்லாது இல்ல. புரியுதுங்களா நான் சொல்ல வருது? இப்ப இது ஒரு கீ லெவல்ல இங்க பட்டு இமீடியட்டா விழுந்தானா இது ஆர்டர் பிளாக். இந்த ஆர்டர் பிளாக் மேல போய் வச்சுட்டானா அது என்னது? அப்ப அது ஃபெயிலியர் தானே, ஏன்னா இது செல்லுக்கான ஆர்டர் பிளாக் தானே. எப்பவுமே நான் என்ன சொல்லியிருக்கேன், ஒரு பீடிஆரையை உடைக்கணும்னா ஃபர்ஸ்ட் அது மிட்டிகேட் பண்ணணும், அதுக்கப்புறம் தான் அது உடைக்கும். இந்த பீடிஆரை இங்க வச்சுட்டு இங்க மிட்டிகேட் பண்ணியிருக்கானா, அதுக்கப்புறம் கீழே போனானா, அதுக்கப்புறம் தானே உடைச்சிருக்கான். இந்த இடத்துல இருந்து வந்தனால ஏன் உடைச்சான்? இது இந்த இடம் என்னது? வீக்லியோட எஃபிஜி. வீக்லியோட எஃபிஜி நடந்துச்சு பார்த்தோம்ல. இந்த இடத்துல ஒரு வீக்லியோட எஃபிஜி இருந்துச்சு. அதாவது ஒரு 4 ஹவர் கேண்டிலோட பீடிஆரைய வீக்லியோட எஃபிஜி டேப் பண்ணி உடைக்க தெரியுதுங்களா இந்த இடம்? ஓகே, இப்போ நான் இதெல்லாம் லிஸ்ட் பண்ணிடுறேன். டைம் பேஸ்ட் தியரி ஒரு எக்ஸாம்பிள் காட்டிட்டு அதுக்கப்புறம் நான் டேட்டாவை இன்புட் பண்ணுறேன். இதோட டைம் பாருங்கள், இது எத்தனை மணி? டைம் கேட்குறேன், டேட்டை மறந்துட்டு டைம் மட்டும் சொல்லு. 2:30. ஓகேவா? இந்த 2:30க்கு மேலே இவன் க்ளோஸ் வச்சுட்டு இங்கே என்ன வச்சுட்டான், லிக்விட்டி செட் பண்ணிட்டான், கரெக்டா? அந்த எடுத்துட்டான், லிக்விட் எடுத்துட்டு லிக்விட் வச்சுட்டான், ஆர்டர்ஸ் வச்சுட்டான் செல்லுக்கு. ஓகேவா? இது என்ன டைமு? டைமை பாருங்க. இப்போ அதுக்கப்புறம் இந்த கீ லெவலில் டேப் பண்ணணும்ல, அதுக்கு முன்னாடி பாருங்க இங்கே வச்சு இந்த லிக்விடிட்டி எல்லாம் எடுத்துட்டான். இந்த இடத்துல பாருங்க இது என்ன டைமு? அடிச்சிட்டானா டார்கெட்டு? உங்களுக்கு புரியுதா? இது வந்து அந்த டைம்ல பேஸ் ஆன பீரியர். 2:30க்கு ஃப்ரேம் ஆன பிரேக்கர், 2:30ல வச்ச லிக்விடிட்டி, 2:30ல டேப் பண்ண அடுத்த என்ட்ரி, ரீட்ரேஸ்மெண்ட் பாயிண்ட். புரியுதா? இதை நீ பிளைண்டா பார்த்தீங்கன்னா பேட்டர்னா கண்ணுக்கு தெரியும். இதை சொன்ன ட்ரேடர் வந்து பிளைண்டா பார்க்காத கான்ஃபிடன்ஸா சேர்த்துக்கோ, பேட்டர்னா பார்க்காத கான்செப்ட் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கோ. இதை அப்படியே பார்த்துட்டு அப்படியே ப்ரோ அன்னைக்கு ஒரு நாள் பார்த்தேன் ப்ரோ அதே மாதிரி அப்படிலாம் பண்ணக்கூடாது, மற்ற கான்செப்டை சேர்க்கணும். இப்போ இங்கே இந்த ஹையை இவன் கட் பண்ணுவான்னு நம்ம எதை வச்சு சொல்கிறோம்? இவன் டிஸ்கவுண்ட்டுக்கு வந்தால் நம்ம ஹை எடுக்கலாம், கரெக்டா? இந்த டிஸ்கவுண்ட்டுக்கு வந்தால் நம்ம ஹை எடுக்கலாம். இப்போ நம்ம டிஸ்கவுண்ட்டாக என்ன பண்ணுவோம்? இந்த லோக்கும் இந்த ஹைக்கும் நம்ம வரைவோம், கரெக்டா? அதான் ப்ரீமியம் டிஸ்கவுண்ட்டு.
வந்தானா வரல கட்டு தானே ம் ஆனா அவன் வந்திருக்கான். நீங்க 4 ஹவர் டைம் ஃப்ரேம்ல பார்த்தா அவன் 50% ரீட்ரேஸ்மென்ட் கொடுக்காத மாதிரி உங்க கண்ணுக்கு தெரியும். ஆனா இந்த மொத்த நீங்க எப்பவுமே சரி, இது ஒரு ரொம்ப முக்கியமான கோர்ஸ். இதை எப்பவுமே மண்டையில நல்லா ஏத்திக்கோங்க. சில கோர்ஸ்லாம் இருக்கு, நான் அப்பப்போ ஒவ்வொரு கிளாஸ்ல சொல்றேன். ஒரு ஹையர் டைம் ஃப்ரேம்ல நீங்க ஒரு விஷயம் பார்க்கறத பிளைண்டா நம்பக்கூடாது. ஏன்னா அது ஒரு டிரான்சாக்ஷன், ஒரு ஓவரால் டிரான்சாக்ஷனோட ஒரு வெளியிருந்து பார்க்குற ஒரு வியூ, அவ்வளவுதான். ஒரு தேர்ட் பார்ட்டிக்கல் வியூ அப்படின்னு தான் தவிர அந்த கேரக்டர் வியூ கிடையாது. ஓகேங்களா? அப்ப எப்பவுமே ஒரு ஹையர் டைம் ஃப்ரேம்ல நீங்க பார்க்குற ஒரு வியூவை கன்ஃபார்ம் பண்றதுக்கு லோயர் டைம் ஃப்ரேம்ல போய் பார்த்துட்டு தான் நீங்க அதை ரிஃபைன் பண்ணணும். ஏன்னா ஹையர் டைம் ஃப்ரேம்ல உங்களுக்கு விக்குதா தெரியிற விஷயம் லோயர் டைம் ஃப்ரேம்ல கிளியரா தெரியும். அதாவது நீங்க ஹைல இருந்து லோக்கு தான் போன தவிர லோல இருந்து ஹைக்கு வரக்கூடாது. லாஜிக் புரியுதா? அதனால இப்ப இங்க ரிஃபைன் ஆகல உங்க கண்ணுக்கு தெரியும். இப்ப நான் டைம் ஃப்ரேம் மாத்தி காட்டினா அவன் கரெக்டா ரிஃபைன் பண்ணிட்டு போயிருப்பான். இப்ப இந்த 4 ஹவருக்கு நம்ம எதை பார்ப்போம்? 50 மினிட்ஸ் தான் என்ட்ரி மாடல். பேசாம நானே மென்டர்ஷிப் கிரியேட் பண்ணிடலாம் போல. இங்க பாருங்க, இங்க என்ன பண்ணிருக்கான், இங்க இருந்து லோ வச்சான், அதுக்கப்புறம் இதுதான் எம்எஸ்எஸ்ஆ எடுத்திருப்போம். பிகாஸ் இது ஃபுல் டவுன் சி சீரீஸ் கேண்டல். அதுல வந்து இதோட ஹை, ஐ மீன் கடை லோயர் ஐ, இதை பிரேக் பண்ணி இங்க லோயர் ஐ வச்சுட்டான். அடுத்து லோ வச்சிருக்கான், அதுக்கப்புறம் இந்த ஐ வச்சிருக்கான், அதுக்கப்புறம் இந்த லோ வச்சுட்டான். கரெக்டா? டவுட் இல்லையே? அதுக்கப்புறம் நமக்கு இவ்வளவு தூரம் மண்டேவோட ஹை இவ்வளவு தூரம் போயிருக்கு. நம்ம அடுத்த நாள் செவ்வாய்க்கிழமை ட்ரேட் எடுக்க போறோம். நமக்கு தேவை இந்த ஜோன்ல எடுக்குன்ற கதை தான். இப்ப இந்த லோ நம்ம எப்படி எடுப்போம்? பிகாஸ் எது லாஸ்டா எடுத்துச்சோ அந்த லோயர் ஐக்கும் லோயர் லோக்கும் லோயர் ஐக்கு தான் நம்ம டீலிங் ரேஞ்ச் வரைவோம். லாஜிக் படி கேட்டா அப்படி பார்த்தா இது லோ, இது ஹை, இதுதானே லோ இந்த இடத்துக்கு. பிகாஸ் இது ஒரே சீரிஸ் தானே. இப்ப இதுலயே பாருங்களேன், தெரியுதுங்களா? இது லோ, இதான் லாஸ்டா வந்த ஐ, அந்த லாஸ்ட் லோக்கு எது இதான லோ. அப்ப நான் டீலிங் ரேஞ்ச் இங்க எப்படி போட முடியும்? முடியாதுல்ல. ஏன்னா இங்கதான் சேஞ்ச் ஆஃப் கேரக்டர் நடந்துருச்சு. இதோ இந்த இடம் தெரியுதுங்க, லைன் சார்ட்ல தெரியுதா உங்களுக்கு? அப்ப நீங்க டீலிங் ரேஞ்ச் எங்க போடணும்? இங்க தான் போடணும், இந்த லோக்கு தான் போடணும். அதாவது நான் லைன்ல இல்ல, இந்த கேண்டில் லோல தான் நீங்க இப்படிதான் நீங்க ரிஃபைன் பண்ணணும். நீங்க பாட்டு ஹையர் டைம் ஃப்ரேம் பார்த்து இங்கதான் விக்கு கொடுத்துருக்கு, இங்கதான் இழுக்குனா கிடையாது. இங்கனக்கான எம்எஸ்எஸ்ஐ அவன் இங்கேயே கொடுத்து முடிச்சுட்டான். அடுத்த செக்ஷனுக்கு இங்கதான் வரான். அப்ப நீங்க இங்க இருந்து தான் டிராயிங் வரையும் தர இதை வரையக்கூடாது. அதனால ஹையர் டைம் ஃப்ரேமை பிளைண்டா நம்பக்கூடாது. லோயர் டைம் ஃப்ரேம் போது கிளாரிஃபை பண்ணணும் என்ன நடந்திருக்கு அப்படின்னு. இப்ப பாருங்க, இதுதானே டிஸ்கவுண்ட் ஜோனு. இது அதுல டேப் பண்ண லிக்விடிட்டியா? அதை ஏஷியன்ல ஃபியூ பண்ணிட்டானா? 50 மினிட்ஸ்ல டிஸ்பிளேஸ்மெண்ட்டா எம்எஸ்எஸ் கொடுத்துட்டானா? நியூயார்க்கில் ரீட்ரேஸ்மெண்ட் கொடுத்தானா? திரும்பி அதுக்கு ஒரு எம்எஸ்எஸ் கொடுத்தானா? 50% வந்தானா? இது வேற வரமாட்டேங்குதே. டார்கெட் அடிச்சானா? புரியுதுங்களா? இந்த ஃபார்ம் பண்ண விதத்தை பார்த்தீங்களா? ஆக்சுவலா இந்த வாரம் ப்ராப்பரா கில் ஃபோன்ஸ்ல என்ட்ரி கொடுக்கல. ஓகேவா? அதெல்லாம் விட்டுருங்க. நான் சொல்றது இந்த பிரைஸ் அலைன்மெண்ட் பார்த்தீங்களா? இது 50%க்கு இடத்துல இருக்கிற இடம். ஏன்னா இப்போ நான் 4 ஹவர் வைக்கிறேன். இதான் அந்த பிடிஆர். இதை கொஞ்சம் அந்த வீக் பண்ணுறேன், நான் ஆட் பண்ணிக்கிறேன். நான் எல்லா டேட்டாவும் எடுத்து வச்சிட்டேன். இது டீலிங் ரேஞ்ச், டைம் பேஸ்ட் பிரிக்கிறது. இது பிடிஆர் என்ட்ரி மாடல் நம்ம பார்ப்போம். ரொம்ப குழம்பாதீங்க, நான் ஒன்று ஒன்றா காட்டுறேன். ஓகேவா? தேவையில்ல தான் நான் ரெடி பண்ணிக்கிறேன். ஓகேவா? என்ன ப்ரோ என்னென்னமோ போட்டு வச்சிருக்கேன், எல்லாம் கொச்ச கொச்சன்னு இருக்கேன், அது கிடையாது. நல்லா புரிஞ்சுக்கோங்க. இந்த டைம் எப்படி ஒர்க் ஆகுது அப்படின்றத காட்டுறதுக்காகத்தான் இங்கே மேலே இப்படி டிராயிங் வரைஞ்சி வச்சிருக்கேன். மற்றபடி அதெல்லாம் ஒன்றும் இல்லை. இப்போ இல்லை, இப்போ கொச்ச கொச்சன்னு இருக்கும் பார்க்கறதுக்கு, என்னமோ காட்டுறீங்கன்னு. இதெல்லாம் பார்க்காதீங்க. இது நான் சொல்கிறத மட்டும் பாருங்க. இதுதானே ஆர்டர் பிளாக்கு, ஐ மீன் இது ஒரு ஓபி தானே, இது ஒரு ஃபெயிலியர் ஓபி தானே, டேக்கர் தானே. அதை டைம் எத்தனை மணிக்கு ஆரம்பிச்சிருக்கு? 2:30. கரெக்டா?
அங்கேருந்து ஆரம்பிச்சது. இங்கேருந்து நமக்கு எப்ப எடுத்தான்? லிக்விடிட்டி செட் பண்ண. அதாவது இஆர்எல் எக்ஸ்டர்னல் ரேஞ்ச் லிக்விடிட்டி எப்ப செட் பண்ணா? அடுத்த 2:30 மணிக்கு. கரெக்ட்டா? எத்தனை மணி நேரம்? 5 நாள் ஆச்சு. புரியுதுங்களா? ஓகே? அதுல எந்த டவுட் இல்லல்ல? இப்ப இந்த 5 நாள் வச்சத, அதுக்கப்புறம் பாருங்க, இங்கேருந்து ஆரம்பிச்சத எப்ப எடுக்குறான்? இந்த கேண்டில். 5 நாள் 12 மணி நேரம். மாறி ப்ரோ நான் சொல்லியிருந்தேன்ல, அந்த 12 மணி நேரம் ஒரு முறை, 12 முறை ஒரு முறை சைக்கிள் ரன் ஆகுதுன்னு. அது இதுதான். 12 மாதம் 24 மாதம். இல்ல, பேசிக்கா 12. அந்த 12 மல்டிபிளை பண்ணும்போது 24, 36, 48 அப்படி கன்வெர்ட் ஆகும். ஆனா 48. ஸ்டார்ட் பண்றது 12. ஆ. ம், ம். 24 ஒரு நாள், அது ஓகே, அதை நான் இல்லைன்னு சொல்லல. ஆனா அந்த 24 12க்கு பிலோ போகாது. அந்த ஒரு நாளோட பாதி. அது ஏஎம்மா இருக்கலாம், பிஎம் இருக்கலாம். இப்ப இதெல்லாம் பாருங்க, பிஎம், இது என்னது பிஎம், ஆனா எடுத்தது பாருங்க ஏஎம். அது மேட்ருக்கு. அதனால தான் 12 மணி நேரம் சொன்னேன். இப்ப பாருங்க, அந்த அழகா எடுத்துட்டான்ல. இப்ப எடுத்த கேண்டில் கூட பாருங்க எந்த டைம். இந்த ஐயா நான் இதுக்கு நான் கொஞ்சம் ஜூம் பண்றேன். எடுத்த டைம் பாருங்க, இங்க கீழே காட்டும் அந்த பிளாக் கலர் கேண்டில். புரிஞ்சுங்களா? இதுதான் டெப்டா டைம் பேஸ்டு பிரைஸ் டெலிவரி அல்காரிதம். உங்களுக்கு பார்க்கறதுக்கு உங்களால வந்து ஜீரணிக்க முடியாது. என்ன ப்ரோ இதை கதை சொல்ற மாதிரி தெரியும், ஆனா இதான் உண்மை. ஏன்னா இந்த பத்தி அந்த வீடியோல நான் பார்க்கும்போதே மைண்ட் ப்ளோவிங், மைண்ட் ப்ளோவிங் வருமா, வர்த்து வருமா, இட்ஸ் மைண்ட் ப்ளோவிங், பொருள் அந்த மாதிரி வருமா, அந்த மாதிரி இருந்துச்சு. பிகாஸ் நம்ம எல்லாரும் பிரைஸை மட்டும்தான் பார்த்துட்டு இருந்தோம். இந்த பிரைஸ்ல ஃபார்ம் ஆகுற டைமை பார்க்கல. ஏன் நானே பார்க்கல. என் கூட ஒரு நாய் சுத்திக்கிட்டு இருக்கு டைமை வச்சு ட்ரேட் எடுக்கிறேன்னு, அவனுக்கே தெரியாது. இது அப்படிதான் கண்டுபிடிச்சது. இதை எப்படி யூஸ் பண்ணலாம்னா, நான் என் செட்டப்புக்கு மட்டும்தான் நான் கண்டுபிடிச்சு வச்சிருக்கேன். மற்றவங்க செட்டப்லாம் நான் கண்டுபிடிக்கல. நீங்களா பாயிண்ட் புரிஞ்சிச்சுல இது எப்படி ஒர்க் ஆகுதுன்னு, நீங்க ஒர்க் அவுட் பண்ணி கண்டுபிடிச்சுக்கோங்க. பேசிக்கா வீக்லி 4 hour 50 minutes, இதுதான் என்னோட பேசிக் டைம் ஃப்ரேம் அலைன்மெண்ட். இதில் சம் கேசஸில் எனக்கு அந்த பர்டிகுலர் டைம் ஃப்ரேமில் எனக்கு ப்ரைஸ் கிளியராக தெரியலன்னா ஆல்டர்னேட்டிவ் டைம் ஃப்ரேமை யூஸ் பண்ணிப்பேன். அவ்வளோதான். அது ஒரு சப்ஷூட் இல்லைன்னா ஒரு எக்ஸ்கியூஸ். ஒருவேளை நான் ஃபாலோ பண்ணுற இடத்துல எனக்கு கிளியர் வியூ தெரியலன்னா மேலே இருக்கு பாருங்க, இது எல்லாத்தையும் யூஸ் பண்ணுவேன். ஏன் ப்ரோ 30 பார்க்குறீங்க அப்போல்லாம் கேட்காதீங்க. எது எனக்கு கிளியராக தெரியுதோ அதை நான் எடுத்துப்பேன். பிகாஸ் சம் கேஸில் எனக்கு 50 minutesல அது வந்து ஒரு இன்சைட் பாராக இருக்கலாம். பட் எனக்கு அது 30 minutesல 1 minute ஒரு ப்ராப்பரான பிடிஆர்ஏவாக இருக்கும். புரியுதுங்களா? லாஜிக் புரியுதா? அதனால எந்த டைம் ஃப்ரேம் எனக்கு கிளியரா இருக்கோ அதை நான் யூஸ் பண்ணுவேன். நான் இப்போதைக்கு 4 hourல மட்டும்தான் இந்த டிடிடியை யூஸ் பண்றேன். இனி வருங்காலத்துல இந்த டிடிடியை நான் யூஸ் பண்ணுவேன். நான் இன்னும் சம் எக்ஸாம்பிள் காட்டுறேன். இது எவ்வளவு நீங்க கேட்கலாம், ப்ரோ இவன் இங்க இருக்க எஃப்இஜே கூட டேப் பண்ணிருக்கலாமே, நீ ஏன் பர்டிகுலரா இந்த கேண்டில் இருக்கிற கேட்கலாம். ஒருவேளை மார்க்கெட் இந்த ஓபியை பிரேக் பண்ணாம இங்கனக்குள்ள கிரியேட் பண்ணியிருந்தா நான் அப்ப அதை நம்புவேன். பிகாஸ் இங்க இருக்கிற பீரியட் என்னது எஃப்இஜி. ஆனா ஒரு பிரேக்கர் எப்ப கிரியேட் ஆகும்? அதை பிரேக் பண்ணாதான் கிரியேட் ஆகும். ஒரு ஓபியை ஃபைல் பண்ணாதான் கிரியேட் ஆகும். லாஜிக் புரியுதுங்களா? நான் சொல்ல வருது, இந்த இடத்துல வெறும் பிரேக்கர் மட்டுமே வேலை செய்யல. அதுவும் நான் சொல்றேன்ல, இந்த டைம் பேஸ்ட் தியரின்றது அந்த டெப்டா, அதான் டைம் அண்ட் பிரைஸ் டெலிவரி அல்காரிதம் அப்படின்றத பேட்டர்னா பார்க்காதீங்க, பிளாங்கா நம்பாதீங்க. இது இல்லாம மற்ற ஆல்டர்னேட்டிவ் விஷயங்களையும் பாருங்க. நான் சொல்றேன். இப்ப இதை நான் பார்க்கல, டைமே நான் பார்க்கலன்னு வச்சுப்போம். நான் பேசிக்கா டைம் பார்க்கல, நான் அந்த டைம் ஆஃப் பண்ணிடுறேன். இந்த டைமு ஓகே, டைமை நான் பார்க்கல. ஓகே, அதில் எந்த பிரச்சனையும் இல்லை. டைம் நம்ம பார்க்கல. ஓகே ரைட் ஃபைன். இப்போ எனக்கு வந்து இந்த அளவுக்கு ஹை வச்சுட்டான். நான் இந்த லோலேருந்து டீலிங் ரேஞ்சு வரைஞ்சிட்டேன். தெரியுதுங்களா டீலிங் ரேஞ்சு? இப்போ நான் என்ன ஆன்டிசிபேட் பண்ணணும்? எனக்கு எப்போ இந்த லோவை கட் பண்ணிவிட்டு எம்எஸ்எஸ் வைக்குதோ அப்போ நான் என்ட்ரி எடுக்கணும். இதானே என் லாஜிக்கு. அதானே நான் பண்ணணும். டிஸ்கவுண்ட்டில் தானே இப்போ பை என்ட்ரி எடுக்கணும். இப்போ இந்த இடத்துல இப்போ நம்ம என்ன பண்ணுவோம், இந்த இடத்துல ஒரு லைன் போடுவோம். 50 minutesல எம்எஸ்எஸ் வச்சா தான் நான் என்ட்ரி எடுக்க முடியும். கரெக்டா? நான் இந்த இடத்துல ஒரு லைன் போட்டிருக்கேன். ஏன்னா எப்போ நான் அந்த டைம் தெரியணும்ல, அதுக்காக.
பொருள் அந்த மாதிரி வருமா? ஓகே. இங்க இருந்து நமக்கு டெய்லி ஐ வச்சுட்டான். ஓகேங்களா? இந்த இடத்துல பாருங்க. இப்படி வந்திருக்கு. இந்த இடத்துல நமக்கு டைம் முடிஞ்சு போச்சு. தெரியுதுங்களா? அதாவது மார்க்கெட் எம்எஸ்எஸ் நான் என்ன சொல்ல வரேன்னா, பாயிண்ட் நல்லா புரிஞ்சுக்கோங்க. இந்த இடத்துல இருந்து நம்ம அதிகபட்சம் ஒரு 8:30 மணி வரைக்கும் பார்ப்போம். லண்டன் கில் ஜோன், நியூயார்க் கில் ஜோன். ஓகேங்களா? நைட் 8 மணிக்கு பார்ப்போம். அதுக்கு மேல பார்க்க மாட்டோம். பிகாஸ் அதுக்கு மேல பிஎம் செக்ஷன் கிரியேட் ஆயிடும். ஓகேவா? இதுல இவ்வளவு தூரம் போட்டிருக்கான். இந்த இண்டிகேட்டர் இவ்வளவு தூரம் காட்டுது. அதை கண்டுக்காதீங்க. சரியா? இப்ப இங்க இருந்து இவ்வளவு தூரம் வந்திருக்கு. இப்ப எம்எஸ்எஸ் ஆனா ராத்திரி 11:45க்கு நான் இறக்கி ட்ரேட் எடுக்க போறேன். டைம் முடிஞ்சு இப்ப லாஜிக் இடிக்குது இல்ல, டைம் முடிஞ்சு போச்சுல. உன் கில் ஜோன் டைம் முடிஞ்சு போச்சு. நீ என்ட்ரி எடுக்க கூடாது. கரெக்ட் தானே? பாயிண்ட் புரியுதுங்களா நான் சொல்ல வருது? ராத்திரியோட ராத்திரி 8:30 மேக்ஸிமம் 8:30 மணி 9 மணி கூட உங்களோட என்ட்ரி மாடல் முடிஞ்சு போச்சு. அதுக்கு மேலே நீங்கள் என்ட்ரி எடுக்கக்கூடாது. மேபி நீங்கள் என்ட்ரி எடுத்து அது ப்ராஃபிட்டில் போயிட்டு இருந்தால் நீங்கள் ஹோல்ட் பண்ணலாம். நெக்ஸ்ட் டே வரைக்கும் ஹோல்ட் பண்ணலாம். அன்றைக்கான ஹையர் டைம் ஃப்ரேம் பயாஸ் உங்களுக்கு புல்லிஷோ பீரிஷோ எடுத்து வச்சிருக்கு. உங்கள் ட்ரேட் பையோ செல்லர் பேஸ் பண்ணியிருக்குன்னா நீங்கள் தாராளமாக ஹோல்ட் பண்ணலாம். அது டிபெண்ட் ஒவ்வொருத்தரோட சைக்காலஜியை பொறுத்து மாறுபடும். நான் என்ன சொல்கிறேன்னா, டைம் கரெக்டாக இருக்கும்போது ப்ரைஸ் கரெக்டாக இருக்காது. ப்ரைஸ் கரெக்டாக இருக்கும்போது டைம் கரெக்டாக இருக்காது. அப்போ நீங்கள் இப்போ இங்கே கடைசியாக எம்எஸ்எஸ் எந்த டைமுக்கு வச்சிருக்கு? இந்த 50 மினிட்ஸ் ஐயை கட் பண்ணது எங்கே? ராத்திரி 11:30 மணிக்கு. 11:30 மணிக்கு நான் உட்காந்து ட்ரேட் பண்ணிக்கிட்டு இருப்பேனா? டெஃபினெட்லி நாட். அப்போ நான் இதை எடுக்க மாட்டேன். ஓகே, லாஜிக். இல்லை 1 ஹவர் கூட வைங்க. இப்போ என்னாச்சு? மண்டே ஓப்பன் அன்னைக்கு, அதாவது ஏஷியன், நல்லா புரிஞ்சுக்கோங்க. நம்ம இந்த வாரம் ஃபுல்லாக பார்த்தோம்ல, ஏஷியன் லோவை எடுக்கவே இல்லையா எடுக்கவே இல்லையா எடுக்கவே இல்லையான்னு சொல்லி பேசிட்டு இருந்தோம்ல. அது ஏன் எடுக்கலைன்னா, இது ஆர்டர் பிளாக்ல கிரியேட் ஆன, அதாவது சாரி பிரேக்கர்ல கிரியேட் ஆன ஒரு இடம். அந்த இடத்துல இருந்து ரீட்ரேஸ்மெண்ட் வந்த இடம் இந்த இடம். ஓகேங்களா? இப்போ இந்த இடத்துல ஒரு லிக்விடிட்டியை செட் பண்ணுறான். கரெக்டா? ஒரு பிடிஆர்ல லிக்விடிட்டி செட் பண்ணுறான். அன்னைக்கு டே முடியுது, அடுத்த நாள் ஓப்பன் ஆகுது. அப்போ இதுதானே லிக்விடிட்டி. அதாவது லிக்விடிட்டின்ற என்னது? ஓல்டு ஹைலோஸு, ஓல்டு செக்ஷனல் ஹைலோஸு, அதானே? அதில் ஏதாவது டவுட் இருக்கா? புரியுதுங்களா? இந்த சியூப்புன்றது நெக்ஸ்ட் டே தான் நடந்திருக்கு. நாட் அபவுட் அன்னைக்கு நடக்கல, மண்டே நடக்கல, செவ்வாய்க்கிழமை நடந்திருக்கு. அப்ப இது ஒரு பீரியட்ல டேப் பண்ண லிக்விடிட்டியை சீவ் பண்ணியிருக்கான். கரெக்டா? இங்கே பாருங்கள், இந்த சீவ் பண்ணியிருக்கா. இப்போ இந்த இடத்துல இருந்து நமக்கு என்ன கொடுத்துருக்கான்? 50 மினிட்ஸ் டிஸ்பிளேஸ்மெண்ட்டை நம்ம இந்த ஏஷியன்ல என்ட்ரி எடுக்க மாட்டோம். கிளியர்? அதுல இருந்து ஒரு டவுட் இல்லை உங்களுக்கு? நம்ம ஏஷியன்ல ட்ரேட் எடுக்க மாட்டோம். நம்ம லண்டன் ஆர் நியூயார்க்லாம் என்ட்ரி எடுப்போம். ஆனா இந்த இடத்துல மார்க்கெட் மேனிப்புலேட் பண்ணிட்டான். அதனால தான் இந்த மேனிப்புலேஷன் லோகோ மார்க்கெட் எடுக்கல. பாயிண்ட் புரியுதுங்களா? அதே மாதிரி நான் சொல்லியிருந்தேன்ல, இந்த பிடிஆர்எஸ்ல வந்து ப்ராப்பராக பாருங்க. உங்களுக்கு வந்து ஃபர்ஸ்ட் பிரேக்கர் இருக்கணும், இல்லை வந்து லிக்விட் வாய்டு எஃபிஜி இருக்கணும். இல்லைனா மட்டும் ஓபிக்கு வருவான்னு சொன்னேன். இந்த லிஸ்ட்ல பாருங்க, இங்க எங்கேயாவது எஃபிஜி உங்க கண்ணுக்கு தெரியுதா? இந்த கேண்டில் சீரீஸ்ல, இந்த இந்த சீரீஸ்ல சொல்றேன், எஃபிஜிலாம் தெரியுதா? இல்ல இல்ல. பாயிண்ட் புரியுதுங்களா? டிடிஆர் கூட ஒரு அல்கோ பேட்டர்ன்ல தான் போகும். பேட்டர்ன் தாண்டி அது ஃபுட் பிரிண்ட். இந்த இடத்துல ஒரே ஒரு லாஸ்டா வந்து இந்த இடத்த சீவ் பண்ண ஒரு ஓபி, அதனால இந்த இடத்துல ஆர்டர் எடுத்துட்டு போறான். இந்த இடத்துல கூட இந்த இடத்துக்கும் எஸ்எம்டி நடந்துச்சு ஆக்சுவலி. இந்த லோக்கும் இந்த ஆக்சுவலா இந்த இடத்துல, ஓகேங்களா? இந்த காட்டுறேன், தெரியுதுங்களா? இந்த லோவை, அதாவது இந்த இடத்துல கூடிய லோவை இங்க எடுத்துட்டான். இது ஜிபிபி, இவன் எடுத்துட்டான். ஓகேங்களா? ஆனா இங்க பாருங்க, எடுக்கல. வேரியேஷன் தெரியுதா? இந்த லோவை இங்க எடுக்கல, ஆனா இந்த லோவை இங்க எடுத்துட்டான். இங்க இருந்து பை சீஸ் கொடுத்துட்டான். பாயிண்ட் போட்டுதான். எஸ்எம்டி நடந்திருக்கா? நியூயார்க்ல நமக்கு எஸ்எம்டி நடந்திருக்கு என்ட்ரி மாடலுக்கு. ஏன் இந்த பர்டிகுலர் லோவை ஏன் எடுக்கல அப்படின்னு கேட்டிங்கன்னா, இது மேனிப்புலேஷன் பண்ண இடம். ப்ரீவியஸ் டேவோட செக்ஷனில் டேப் பண்ண லிக்விடிட்டி, செக்ஷனோட லோவை தூக்குறதுனால இந்த லோவை தூக்க மாட்டான். ஏன்னா இது மேனிப்புலேட் பண்ண இடம். அந்த மேனிப்புலேட் பதிலாக நமக்கு ஜிபிபியில் தூக்குறான். தெரிஞ்சுங்களா? கண்டினியூஸாக தூக்கியிருக்கேன் பாருங்க. ஆனால் இந்த வாரம் ப்ரைஸ் கிளியராக இல்லை. எஸ்எம்டியை ப்ராப்பராக வைக்கல, பட் கொடுத்துருக்கான். ஆனால் அது ப்ராப்பராக இல்லை. இன்கேஸ் நம்ம எடுத்திருந்தா நம்மளோட கண்டிஷன் என்ன? 50 மினிட்ஸில் எம்எஸ்எஸ் பார்க்கணும், A+ செட்டப்பில் என்ட்ரி எடுக்கணும். இவ்வளோ தானே?
எப்பா யாராவது ஆமான்னு சொல்லு, இல்லை இல்லைன்னு சொல்லு, ஏதாவது ஒன்று பேசு. தனியா புலம்ப விட்டுருக்கிறேன், நான் கிளாஸே வைக்கிறது இல்லை. ஏதாவது சொல்லுங்க. இருக்கா? இதான் லாஸ்ட்டாக வந்தல்லோ. இங்கே பாருங்க எவ்வளோ டிஸ்பிளேஸ்மெண்ட்டாக உடச்சிருக்கான் தெரியுதுங்களா? இந்த லாஸ்ட்டாக வந்த ஐ வரைக்கும் நம்ம மெஷர்மெண்ட் வைப்போமா? நான் என்ன சொல்லியிருக்கேன், டிஸ்கவுண்ட் வந்து என்ட்ரி எடுப்பேன்னு சொல்கிறேன். இந்த டிஸ்கவுண்ட்டில் ஃபஸ்ட்டு இந்த இடத்துல இருக்குது பிரேக்கர் தான். பிரேக்கரில் கரெக்டாக என்ட்ரி எடுத்துட்டானா? நான் ஜூம் பண்ணுறேன். கரெக்டாக எனக்கு டிஸ்கவுண்ட் கூட வந்தால் போதும், ஓகேங்களா? டிஸ்கவுண்ட்டில் எதை வேணால் எடுக்கலாம். நான் சப்போஸ் எஃப்இஜி பார்த்துருப்பேன், இல்லை ஓபி பார்த்துருப்பேன், ஏதாவது ஒன்று பார்த்துருப்பேன். பட் எனக்கு டிஸ்கவுண்ட்டில் வந்துட்டு போனால் மட்டும்தான் என்னோட கான்செப்ட் ஒர்க் ஆகுதுன்னு அர்த்தம். அவ்வளோதான். அதுக்கு மேலே டிஸ்கவுண்ட்டில் எதை வேணால் எடுக்கலாம். அது ஓபியும் எடுக்கலாம், எஃப்இஜியும் எடுக்கலாம், ஐஎஃப்இஜியும் எடுக்கலாம், வாட் கைண்ட் ஆஃப் எது வேணா இருக்கலாம். ஆனால் எனக்கு தேவை டிஸ்கவுண்ட்டுக்கு வந்திருக்கா வரலையா, அவ்வளோதான் கேள்வி. கரெக்டாக பாருங்க அந்த மெஷர்மெண்ட்டில் தெரியுதுங்களா? பிரேக்கில் என்ட்ரி கொடுத்துருக்கானா? 1:2.5 வரைக்கும் ஹோல்ட் பண்ண சொன்னானா? பாருங்க, உங்களுக்கு தெரியுதா? இப்போ இந்த இடத்துல ஃபார்ம் ஆன விதத்துக்கும் இந்த இடத்துல என்ட்ரி கொடுத்து டிபி அடித்த விதத்துக்கும் வித்தியாசம் தெரியுதா? இந்த டைரக்ஷனு ஒரு சிங்கிள் சைடாக அடிச்சுட்டு போயிருக்கான் பாருங்க. இப்போ இவ்வளோ நேரமாக பையி செல்லு ரெண்டு, இப்போ இது ரெண்டையும் கம்பேர் பண்ணி பாருங்க. இந்த இடத்துல இப்படி வந்த வேவுக்கும் இந்த பர்டிகுலர் இடத்துல என்ட்ரி கொடுத்த அப்புறம் இப்படி போகிற வேவுக்கும் வித்தியாசம் தெரியுதா? அந்த புல்லிஷோட கேன்வஸ் தெரியுதா வேரியேஷனு? உங்களுக்கு சீப்பை அடிக்கிற பாருங்க. ஐயா கட் பண்ணோன்னே அப்படியே போயிட்டே இருக்கான் பாருங்க. இங்கே பாருங்க, இவங்க ஐயா கட் பண்ணுறான், திருப்பி இங்கே எஸ்எல் அடிக்கிறான். ஸோ நீங்கள் இடத்துல என்ட்ரி எடுக்க முடியாதுல்ல. இதெல்லாம் என்னது? லிக்விட்டி தானே. ஹை லோ இந்த குட்டி குட்டி கேண்டலாக இருக்கிற லிக்விட்டி தானே. அதை தான் தொட்டுட்டு போயிருக்கான். ஸோ இந்த வாரத்தில் ஒரு என்ட்ரி மாடல் கிடச்சிருக்கு. ஆனால் இந்த பர்டிகுலர் எஸ்எம்டி கிளியராக இல்லை. அது உண்மை, அதை நான் ஒத்துக்கிறேன். இந்த பர்டிகுலர் எஸ்எம்டி கிளியராக இல்லை. அண்ட் அனதர் ஒன், இந்த வாரம் ஏஎம்டிஎக்ஸும் ஏஎம்டி நடந்துச்சு. ஏஎம்டிஎக்ஸ்னே வருது குவார்டர் தேதி பார்த்து ஏஎம்டி தான் நடந்துச்சு. இந்த வாரம் ஏஎம்டி நடந்துச்சு, அதை நான் காட்டுறேன். ஆனால் இதான் நீங்கள் பார்த்து பார்த்து பழகணும். சும்மா பார்த்தோன்னே கண்டுக்க தெரியாது. இதை இப்போ நான் சார்ட்டில் ஒரு எக்ஸாம்பிளாக காட்டுறேன். நீங்கள் உட்காந்து சார்ட்டில் டே பை டே பார்த்து என்ன தப்பு என்ன நடந்துச்சுன்னு நீங்கள் ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் வந்தால் தான் உங்களுக்கு புரியும். ஓகே, நெக்ஸ்ட்டு இதில் பாருங்கள், இங்கேருந்து ஓப்பன் பண்ணிட்டான். இப்போ மேலே போனால் ஓப்பன் பேச கீழே வந்தாலும் க்ளோஸு. ஓப்பன் ஐன்னு வச்சா லோ க்ளோஸ் தான் வைக்கணும். பாயிண்ட் புரியுதா? இங்கே ஓப்பன் ஆனோடனே லோவே வைக்கல, தெரியுதா? இதுதான் ஓப்பன் ப்ரைஸ். லோனா ப்ரோ குட்டி ஒன்று கேண்டில் குத்துருக்கேன், அது கிடையாது. நான் அதை சொல்ல, அது டிபி அடிக்குது. நான் சொல்ல வர்றது, இப்போ இந்த இடத்துல ஓப்பன் ஆயிடுச்சுன்னு வச்சுக்கோங்களேன், இவ்வளோ தூரம் லோ கொடுத்துட்டு தானே ஐ போயிருக்கான். இதான் 2:30 மணி கேண்டில், 2:30 மணிக்கிட்ட இருக்க கேண்டில் ஓப்பன் ஆகிட்டு இவ்வளோ தூரம் விக்கு கொடுத்துட்டு தான் ஹை ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு டேப் பண்ணிட்டு போயிருக்கான். தெரியுதா ஃபார்மேஷனே? ஓப்பன் லோ ஹை க்ளோஸ். இன்னைக்கு டே முடிஞ்சிருச்சு. ஐ மீன் சாரி, இவ்வளோ தூரம் போயிருக்கான். ஓகே, பட் ஓரளவுக்கு அது தெரியுதா? அந்த ஃபார்ம் அந்த ஆனலாக் மாதிரி தெரியுது, செக்ஷன் தெரியுதா? ஆனால் இதில் பாருங்க தெரியல. ஏன்னா இது கன்சால்டேஷன் மார்க்கெட். பிகாஸ் மார்க்கெட் இந்த ஹை ரொம்ப இந்த கில் சோன்ஸில் பாருங்க, இந்த ஹைக்கும் இந்த லோக்கில் மார்க்கெட் ட்ராப் ஆகிடுச்சு, கீழே மேனிப்புலேட் பண்ணுறாங்க. இப்போ இந்த இடத்துக்கும் இந்த இடத்துக்கும் நம்ம ப்ரீமியம் டிஸ்கவுண்ட் வரைகிறோம். கரெக்டாக டிஸ்கவுண்ட்டில் வந்துட்டு என்ட்ரி எடுத்துட்டு போகலாம். ஏன்னா இதான் லாஸ்ட்டாக இருக்க லோ. இந்த லோவை இந்த ஐ கட் பண்ணிடுச்சு, இதுலேருந்து இவ்வளோ தூரம் போகுது. நான் வந்து இது வந்து ப்ரீமியம் டிஸ்கவுண்ட் பார்க்கும்போது இங்கே தான் எனக்கு இருந்தான். சரி ஓகே, இந்த டேக்கும் இந்த டேக்குள்ள லோக்குள்ள ட்ராவல் ஆகுது, அதை தாண்டி பெருசாக ஒன்று போல். இந்த ப்ரீமியம் டிஸ்கவுண்ட்டு ஒவ்வொரு இடத்துக்கும் மாறுபடும். நம்ம வச்சு பார்த்து தான் ஒரு ஆன்டிசிபேட்டுக்கு வர முடியும். அதில் ஒரு மாதிரி சொன்னீங்களே, இதில் ஒரு மாதிரி சொல்லி கேட்காதீங்க. அது பார்த்து பார்த்தா தான் வளர முடியும். இதே வேலைக்கிழமை டிஸ்கவுண்ட் ஜோனுக்குள்ள வரல. இது நியூயார்க்கில் வந்தான். நியூயார்க்கில் எம்எஸ்எஸ்ஸே கொடுக்கல. நியூயார்க் முடியும் போது எம்எஸ்எஸ் கொடுத்தான். வெள்ளிக்கிழமை அடித்தான். ஆனால் என்னோட டிஸ்கவுண்ட்டுக்குள்ளே வரல. இந்த இடத்துல ஒரு எஸ்எம்டி நடந்துச்சு. இதோ இந்த லோவை இவன் எடுக்கல, தெரியுதுங்களா? இந்த இடம் எடுக்கல, தெரியுதா? ஆனால் இங்கே பாருங்க, இந்த லோவை இவன் எடுத்துட்டான் இங்கே. ஆனால் இந்த வாரம் ப்ராப்பராக எஸ்எம்டி ஒழுங்காகவே கொடுக்கல. பார்த்தா டக்குன்னு கண்டுபிடிக்கிற மாதிரி கொடுக்கல, ஒரு மாதிரி கொடுத்துருந்தானுங்க. மோஸ்ட்லி இந்த வாரம் அவாய்ட் பண்ணியிருக்கலாம். ப்ரைஸ் டிவிஷன் பொறுத்த வரைக்கும் ப்ரைஸ் டெலிவரி நல்லா இருக்குது, ஆனால் என்ட்ரிஸ் மார்க்கெட் உங்களுக்கு ப்ராப்பராக கொடுக்கவில்லை. அதாவது லோ ப்ராபபிலிட்டி. ஓகே பாருங்கள், இதில் பாருங்கள், அந்த பிரேக்கர் மாடல் போயிருக்கும். ஆனால் இது வந்து ஆக்சுவலாக வந்து ஜஸ்ட்டு
1:1 அதான் 1:2 தான் ரிவார்டு. நான் அந்த 2.5 லெவலுக்கு நான் ஹோல்ட் பண்றேன்னு வச்சுப்போம். ஃபார் எக்ஸாம்பிள் இந்த ட்ரே நான் எடுத்திருக்க மாட்டேன். பிகாஸ் எவ்வளோ கம்மி தெரியுதா ரிவார்டு? புரியுதுங்களா? ரிவார்டு கம்மி. இன்னும் அடிக்கல, டார்கெட்டே அடிக்கல ஆக்சுவலி. சுத்திக்கிட்டு இருக்கு. சொல்ல முடியாது. மண்டே அடிச்சுட்டு கூட இறக்கலாம், இல்லை அடிக்காம எஸ்எல் அடிக்கலாம். ஸோ இந்த வாரம் நமக்கு லோ ப்ராபர்ட்டி செட். இந்த மாதிரி நீங்கள் உட்காந்து ஜேர்னல் பண்ணணும், உட்காந்து ப்ரிப்பேர் பண்ணணும், லைக் என்ன நடந்திருக்குன்னு பார்க்கணும், நம்ம மாடல் வந்திருக்கா வரலையா, நம்ம என்ன தப்பு பண்ணோம், எல்லாத்தையும் புரட்டி எடுக்கணும். இதெல்லாம் பண்ணிக்கிட்டே இருந்தால் மட்டும்தான் ஒரு பாயிண்ட்டுக்கு மேலே அதெல்லாம் மெமரிஸ் ஆகும். அதாவது மசில்ஸ் மெமரி மாதிரி உங்கள் பிரெயினில் மெமரிஸ் ஆகும். அதை பார்த்தியா இதை பார்த்தியான்னு ஒரு என்ன சொல்கிறது, ஒரு ஃபாகாக இருக்கிற விஷயம் கிறிஸ்டல் கிளியராக உங்கள் மைண்டுக்கு தெரியும். இப்போ வரைக்கும் உங்கள் எல்லாருக்கும் அவன் எதுக்கு தாண்டா மேலே போகிறான் அப்படின்னு தெரியாது, எதுக்கு தாண்டா கீழே வரான்னு தெரியாது. எங்கிட்டோ போகிறான், நம்மளும் போகிறோம் அப்படின்னு மாதிரி இருப்பீங்க. பட் ஒரு பாயிண்ட்டுக்கு மேலே ரீசனபிள் இருக்குது. அதாவது சார்ட் ஒன்று சும்மாலாம் அப்படி இப்படி போகல, ரேண்டமாலாம் ஆக்டிவ் ஆகலை. அது ப்ரீ டிஃபைன்டு பிளான்டு, ப்ரீ பிளான்டாக தான் போகுது. எல்லாமே முன்னாடியே சொல்லப்பட்டது. இவ்வளோ தாங்க கதை. ஸோ டீலிங் ரேஞ்சு சொல்லிட்டேன், இஆர்எல் சொல்லிட்டேன், ஐஆர்எல் சொல்லிட்டேன், அண்ட் 50% அந்த டீலிங் ரேஞ்ச் அது. அப்புறம் வந்து டைம் டியூரேஷன் புரிஞ்சிச்சுல. இதுலேயும் டைம் வந்திருக்குங்க, அதையும் சொல்ல மறந்துட்டேன். இந்த பிரேக்கர் என்ட்ரி மாட சொன்னால இந்த இடத்துல இங்கேயும் டைம் விளையாடி இருக்கு. அந்த டிப்டா சொன்னார், டிடிடியும் வருது டிப்டா. டிடிடி இங்கே படிச்சேன்னு இதோ. இன்னொன்று சொல்ல மறந்துட்டேன். நீங்கள் 4 ஹவர் பார்க்குறீங்கன்னா 4 ஹவர் கேண்டிலாக தான் பார்க்கணும் அந்த டிப்டாவை. நீங்கள் போயிட்டு 4 ஹவர் ரிஃபைன் பண்ணி 1 ஹவரில் பார்க்குறேன்னா வேலை செய்யாது. ஒரு 4 ஹவருக்குள்ள ஃப்ரேமான கேண்டிலாக தான் அது கவுண்டிங் ஆகும். தவிர நீங்கள் 4 ஹவரில் எந்த 4 ஹவருக்குள்ளே இருக்க 4 கேண்டில் எந்த கேண்டிலாக வேணால் இருக்கலாம். புரியுதுங்களா உங்களுக்கு பாயிண்ட்டு? இப்போ 2:30 மணிக்கு ஆரம்பிக்குதுன்னா 2:30, 3:30, 4:30, 5:30 இந்த 4 கேண்டில் எந்த கேண்டில் வேணால் ஹை வைக்கலாம், லோ வைக்கலாம், பீரியடாக இருக்கலாம். அப்படி இருக்கும்போது அதை நீங்கள் ஃபில்டர் பண்ணிக்கினா வேலைக்கு ஆகாது. நீங்கள் ஒரு டைம் ஃப்ரேம் அலைன்மெண்ட்டில் டிடிடி பார்த்தா நல்லா வேலை செய்யும். நீங்கள் பாட்டு 1 ஹவரை வச்சுட்டு அடுத்த 12 மணி நேரத்தை தொடுவான் பாருன்னா தொடமாட்டான். இதுவும் ஒரு பிரேக்கரா இந்த இடத்துல மார்க் பண்ணியிருக்கேன். அதாவது ஃபெயிலியர் தானே இது, வந்து ஒரு இது தானே, பீரியர் தானே. இந்த மாதிரி இப்படி போயிட்டு இப்படி ஒரு சீரிஸ் போகுதுன்னா இந்த இடத்துல இப்படி கேண்டில் இது லோயர் டைமில் போனால் கண்டிப்பாக ரிப்பீட்டியரவே இருக்கும். ஓகேங்களா? இதை நான் ஒரு ஆர்டர் பிளாக்காக எடுத்துட்டு இது ஒரு 10:30 ஆச்சு. அதே மாதிரி இங்கே பாரு ஈக்குவலை என்ன எத்தனை மணி செட் பண்ணியிருக்கான் தெரிஞ்சுங்களா? இந்த ஹை இங்கே ஆக்சுவலாக மேலே ஈக்குவலை செட் பண்ணியிருந்தான். அந்த வெனஸ்டே புதன்கிழமை வந்து உங்களுக்கு அக்குமுலேஷன் டேன்னு சொன்னால அந்த டைமில் நியர்லி அதாவது துல்லியமாக இல்லை, ரிலேட்டிவல் ஈக்குவலைன்னு சொல்லுவாங்க. கொஞ்சம் ஒரு பிப்பை முன்னாடியும் பின்னாடியும் போயிருக்கும், ஒரு பிப்பு 2 பிப்பு. அது சீப்பு கிடையாது, சீப்புக்கு வித்தியாசம் இருக்குது. சீப்புன்றது நல்லா போயிட்டு வரணும். அதாவது ஒரு ஹேமரோட சீரீஸ் மாதிரி அந்த மாதிரி இருக்கும். சும்மா ஒரு டாட் போனால் கணக்கு இல்லை. அதனால் இந்த பாருங்கள், பத்தரையா இங்கே டேப் பண்ணானா, பத்தரையா அடுத்து இங்கே பார், தொட்டானா இங்கே பார், இங்கே போயிட்டான், இன்னும் அடிக்கணும். அவன் அன்றைக்கி டேயில் முடிச்சிட்டான். அப்போனா அடுத்து ஒரு 6 மணி நேரத்துக்குள்ளே அடிச்சிருவான். அடிக்கலாம், நாட் ஷுவர், அடிக்கலாம். ரீசனபிளாக கேட்டால் அடிச்சிருக்கணும், ஆனால் இதிலே அடிச்சிட்டான். சாரி, ஓகே இந்த சாரி ஆல்ரெடி அடிச்சிட்டான். ஐம் சாரி. ஏன்னா இந்த டைமில் நியூஸ் வந்துச்சு நமக்கு வந்து இந்த 2:30 மணி இருக்குல்ல இந்த கேண்டில், இது வந்து ஆக்சுவலாக நியூஸ் கேண்டில். நியூஸ் வந்து அந்த லிக்விட்டை காலி பண்ணிருச்சு. ஆனால் இதுக்கப்புறம் மேலே போகணும் அவசியம் இல்லை. பிகாஸ் நம்ம டார்கெட் பண்ணுறது இந்த ஈக்குவலை தான். நான் ஆல்ரெடி சொல்லியிருக்கேன், இந்த ஸ்டாண்டர்டைசேஷன் நான் பிளாங்காக யூஸ் பண்ணுறது இல்லை. எனக்கு இந்த 2.5 லெவலில் லெஃப்ட் சைடில் கிளியராக கட்டாக லிக்விட் இருந்தால் மட்டும்தான் 2.5 ஹோல்ட் பண்ணுவேன். இல்லைனா 2 வரைக்கும் வைப்பேன். இல்லைனா அந்த என்ட்ரியாக நான் அவாய்ட் பண்ணிடுவேன்னு சொன்னேன். ஸோ இது வந்து யூஸ்லெஸ் ட்ரேட். இந்த வாரம் பெருசாலாம் ஒன்றும் கிடையாது, ஆனால் நடந்த சம்பவம் பயங்கரம். ஆனால் இந்த வாரம் வந்து நல்லா இருக்குன்னு நினச்சி வந்தவங்களுக்குலாம் என்ன நிலைமைன்னு தெரில. அவ்வளோதாங்க. ஓகே, அப்புறம் வந்து நான் என்ன பண்ணேன்னு சொல்கிறேன். நான் வந்து புதன்கிழமை உட்காந்து தேவைன்னு இல்லை, அது ஒரு டைமில் ட்ரேட் எடுத்து லாஸ் பண்ணிட்டேன். இந்த மாதிரி 1% தான் போட்டேன், ஒரு மினிமம் 1%. எக்ஸ் டைம் ஒய் ப்ரைஸ். ஆமாம், கரெக்டு. எக்ஸ் டைம் ஒய் ப்ரைஸ். வேறு கிரெடிட் கோஸ் டு மிஸ்டர் டிகாய் எஃபெக்ட்ஸ். ஆமாம், அவருக்கு தான் கொடுக்கணும். ஏன்னா அவர் தான் பப்ளிக் டொமைனில் சொன்னது. நான் அவர்கிட்ட சொல்லிட்டு அவங்க கிரெடிட் கொடுத்தேன் எங்க. ஓகே, அப்புறம் வேறு என்ன அதில் லீட்ஸு.
ஸோ இதுதான். ஸோ நீங்க வந்து நாளைக்கு ஒரு பீரியட் ரிஃபைன் பண்றீங்கன்னா, இந்த டைம ஒரு கன்ஃபர்மேஷனா வச்சுக்கோங்க. அவ்வளோதான். அப்புறம் இந்த பிரீமியம் டிஸ்கவுண்ட்டு ஹையர் டைம் ஃப்ரேம்ல வரையாம 50 மினிட்ஸ் டைம் ஃப்ரேம் வச்சு ரிஃபைன் பண்ணுங்க. நல்லா இருக்கு. இல்ல 50 மினிட்ஸ்ல கிளியரா தெரியலனா, லைன் சார்ட் வைங்க. நான் வரைஞ்சு காட்டினேன்ல. லைன் சார்ட்ல தெரியுதா? அந்த வி கட் ஆகுது தெரியுதா? அந்த மாரி. அத வச்சு பாருங்க. ஏன்னா எல்லாமே ஓரளவுக்கு நம்ம ஓரளவுக்கு தான் பண்ண முடியும். சொல்லியுமா அப்படிலாம் பண்ண முடியாது. அது பண்ண முடியாதுன்னா எனக்கு தெரியாது. உண்மையிலே எனக்கு தெரியாது. எனக்கு தெரிஞ்சது அவ்வளோதான். நான் ஒரு எஸ்எல் வாங்கினேன். அதோட இந்த வாரம் மூடி வச்சுட்டேன். நான் ட்ரேடே எடுக்கல. நல்ல விஷயம். பரவாயில்ல. அடுத்த 2 நாள் லோ ப்ராபபிலிட்டி செட்டப் தான் வந்திருக்கு. அதனால நான் கவலைப்பட தேவையில்ல. இதுக்கப்புறம் வந்து திங்கக்கிழமைக்கு அப்புறம் தான் செவ்வாய்க்கிழமை தான் ட்ரேட் எடுக்கணும். செவ்வாய்க்கிழமை யாராவது செட்டப் வச்சா எடுக்கலாம். முடிஞ்ச வரைக்கும் நான் எமோஷனல் ட்ரேட் எடுக்கக்கூடாதுன்னு பார்த்துட்டு இருக்கேன். சப்போஸ் அக்கௌண்ட் பாஸ் பண்ணிட்டாலோ பிரீச் பண்ணிட்டாலோ சொல்கிறேன். அனௌன்ஸ்மெண்ட் வரும். வேற ஏதாவது டவுட் இருக்கா நான் அடுத்ததுல? என்ன சொல்லிடுங்கயா, இல்லை கடையை மூட்டி கிளம்பிடுவோம். Anybody there? Wolf Media. ஓகே, ஃப்ராங்கின் ஓகே, ஜே ஓகே, மாரி ஓகே, நரேன் திரேன், சுரேஷ் ப்ரோ உங்களுக்கு ஓகே. கடையை மூடுவோம். மண்டேவே ப்ரோ ட்ரேட் பண்ண மாட்டேங்க. நானும் மண்டே எடுக்க மாட்டேன். ஸோ டெலிகிராம் லிங்க் கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருப்பேன். யாராவது வேணால் ஜாயின் பண்ணிக்கோங்க. அவ்வளோதான். ஓகே ஃபைன். அந்த டெப்டான்றது ஜஸ்ட்டு பிடிஆரையா டைம் வச்சு ஸ்கேல் பண்ணுறது அவ்வளோதான். அதுக்கு மேலே இது பேட்டர்னாக பார்க்காதீங்க. உங்கள் மாடலை ஒரு செட்டப்பாக போட்டுக்கோங்க. அவ்வளோதான். ரொம்ப போட்டு இது பண்ணிக்காதீங்க. வீக்லி டைம் ஃப்ரேம் அனலைஸ் பண்ண கற்றுக்கோங்க. நானும் கற்றுக்கிட்டு இருக்கேன். ஓப்பன் ஐ க்ளோஸ் கற்றுக்கோங்க. அப்புறம் வந்து எஸ்எம்டி இந்த வாரம் அந்தளவுக்கு கிளியராக இல்லை. ஓகே, இந்த வாரம் பொறுத்த வரைக்கும் நான் சொன்னது நன் ஆஃப் த வீக். சம் கேசஸில் நமக்கு ப்ராப்பரான என்ட்ரி மாடலோ ப்ராப்பரோ இது கிடைக்காம கூட போகும். அதுவும் நம்மளோட பிஸ்னஸ் மாடல் தான் அப்படின்னு நான் சொல்லியிருக்கேன். அண்ட் சம் கேசஸில் நம்மளே அறியாமல் ஏதோ ஒரு கேசஸில் எஸ்எல் வாங்கி நம்ம லாஸ் பண்ணுவோம். அதுவும் நம்மளோட ஒன் ஆஃப் த கேஸ் தான். சம் கேசஸில் எல்லாம் நல்லா இருந்தோம், அவன் என்ட்ரி கொடுக்காம போயிடுவான். அதுவும் நம்மளோட பிஸ்னஸ் மாடல் தான். அண்ட் ஃபைனலி எல்லாத்தையும் ப்ராப்பராக அனலைஸ் பண்ணி அல்கோவை கரெக்டாக புரிஞ்சுக்கிட்டு ப்ராப்பராக ட்ரேட் எடுத்தோம்னா சம்டைம் நல்லா வந்து ப்ராஃபிட் கொடுத்துட்டு போவான். அதுவும் நம்மளோட பிஸ்னஸ் கேஸ் தான். ஸோ மொத்தமே இது ப்ராபபிலிட்டி தான், ஃபிக்ஸட் கிடையாது. லாஜிக் புரியுதுங்களா? இது தெரிஞ்சுக்கோங்க. ஸோ லாஸ் ஆகிடுச்சுன்னு சொல்லிட்டு உடஞ்சி போய் உட்காராதீங்க. மனசை தேத்துங்க, மனசை தளர விட்டுறாதீங்க. ஏன்னா மனசு ரொம்ப முக்கியம். ஏன்னா அந்த மனசுன்றது நாட் அபவுட் இதையும் கிடையாது. அது உங்கள் எண்ண ஓட்டங்கள், உங்கள் மனநிலை, உங்களோட சைக்காலஜி, உங்கள் மென்டல் பீஸ். அது எப்போவுமே உடச்சிடாதீங்க. இந்த வாரம் இல்லைன்னா அடுத்த வாரம் இருக்குது, அடுத்த வாரம் இல்லைன்னா அடுத்த மாதம் இருக்குது. ஆனால் நம்ம எதாவது ஆகிட்டோன்னா ஒன்றுமே கிடையாது. அதனால் மார்க்கெட்டை நம்மளால் கண்ட்ரோல் பண்ண முடியாது. நம்மளை கண்ட்ரோல் பண்ணிக்கலாம், பக்குவப்படுத்திக்கலாம், மெச்சூர் ஆகிருக்கலாம். அப்படி மாறிடுங்க. நான் அப்படி தான் மாறினேன். என்னை பொறுத்தவரைக்கும் நான் மல்டிபிள் ட்ரேட் எடுக்கல. அடுத்த நாள் ட்ரேடிங் போல் 2 நாள் லீவ் விட்டேன். 4 நாள் ஆச்சு. இன்னும் 5 நாள் ஆகும். செவ்வாய்க்கிழமை தான் கை வைப்பேன். மண்டே எப்படி போயிருக்குன்னு பார்த்து செவ்வாய்க்கிழமை கை வைப்பேன். அண்ட் எனக்கு கொஞ்சம் சஃபராக தான் இருந்துச்சு. மனசு ஒரு மாதிரி என்னடா இருந்துச்சு, என்னடா இது போன வாரம்லாம் வாரி கொடுத்தான், இந்த வாரம் நம்மளுக்கு எடுத்துட்டானே அப்படின்னு. பட் அப்படியும் ஒரு வாரம் இருக்கும். இப்போ தானே லைவில் பழகுறோம், அதனால் அப்படி தான் இருக்கும். சரி, வேறு எதாவது சொல்கிறீங்களா? நானே பேசிக்கிட்டு இருக்கேன். ஹலோ, ஓவர். எஸ்எம்டி ப்ரோ. அதான் சொன்னேன் எஸ்எம்டி இந்த வாரம் கிளியரா இல்லைன்னு. அப்புறம் என்ன, எஸ்எம்டி வந்து ஒரு விக்கு கொடுத்து போகணும்ப்பா. இந்த வாட்டி சீரிஸ் தான் போயிட்டான். ஒரு பக்கம் பார்த்தா ஆப்போசிட்டில் இறங்குறான், ஒரு பக்கம் பார்த்தா டிபி அடிக்கிறான். அதனால் இந்த வாரம் கிளியராக இல்லை. அடுத்த வாரம் கிளியராக வந்தால் காட்டுறேன். இந்த வாரம் வரல. எஸ்எம்டி பேட்டர்னாக பார்க்காதீங்க. ஒரு லோவை தூக்குனா லோ அப்படி பார்க்காதீங்க. கீ லெவல் எடுக்குதா அப்படின்ற மேட்ரு. பெரும்பாலும் எஸ்எம்டி மேனிப்புலேட் பண்ணுற இடத்துல வரும், இல்லை மேனிப்புலேட்டுக்கு என்ட்ரி கொடுக்குதுல்ல அந்த இடத்துல வரும். லாஜிக் புரியுதா? மேனிப்புலேஷன் ஒரு இடத்துல நடக்கும்ல, ஸ்வீப்புன்னு ஒன்று நடக்கும்ல. அந்த ஸ்வீப் இடத்துல ஒரு பக்கம் ஸ்வீப் நடக்கும், இன்னொரு பக்கம் ஸ்வீப் நடக்காது. அந்த இடத்துல ஒரு எஸ்எம்டி கொடுக்கும். இன்னொரு பக்கம் ஸ்வீப்புக்கு ஒரு ரீட்ரேஸ்மெண்ட் கொடுப்பான்ல என்ட்ரிக்கு, அந்த இடத்துல ஒரு எஸ்எம்டி கொடுக்கும். ஒரு பேரில் ரீட்ரேஸ்மெண்ட் கொடுக்கும், ஒரு பேரில் வந்து அந்த இடத்த திருப்பி ஸ்வீப் பண்ணுவான் கோர் பேரில். அதை தான் ஒரு இடத்துல ஸ்வீப் அடிக்குது, ஒரு பக்கம் ஸ்வீப் அடிக்காதுன்னு நம்ம சொல்கிறோம். அதை தாண்டி பெருசாக காம்ப்ளிகேட்டாக பண்ணிக்காதீங்க. எஸ்எம்டி பழகு, அது வந்து பார்க்குறதுக்கு சும்மா ஐயா அது ஒரு கீ லெவல்லேருந்து நீங்கள் எடுக்கணும். பிடிஆரியை மார்க் பண்ணி அதை மேன் த்ரெஷ்ஹோல்ட்லேருந்து வருதா, ஃபில் பண்ணி வருதா அப்படின்லாம் பார்த்து கடைசியாக நீங்கள் வந்து ஃபில்ட்ரு பண்ணணும்.
ஓகே இங்கேருந்து டைம் ரொம்ப முக்கியம்ப்பா. கில் ஜோன்ல இருக்கணும். அவன் பார்த்து நியூயார்க் முடிஞ்சுட்டு ராத்திரி எடுக்கிறான்னு சொல்லிட்டு ராத்திரியே டார்கெட் போட்டு விட்டுறக்கூடாது. நம்ம என்ட்ரி ஓகே. லண்டன் ஆர் நியூயார்க். இது 2ல எங்கேயாவது குடுத்தா எடுக்க போறோம், இல்லன்னா கிளம்புறோம். வந்தா எடு, வரலன்னா விட்டுரு. அதான் லாஜிக்கு. காம்ப்ளிகேட் பண்ணிக்காதீங்க. பிகாஸ் நான் ஆல்ரெடி சொன்னது தான். சம் கேஸில் நம்ம நல்லா எடுப்போம், சம் கேஸில் மிஸ் பண்ணிடுவோம், சம் கேஸில் கொடுக்காது, சம் கேஸ் எஸ்எல் வாங்குவோம். இது எல்லாம் சேர்ந்தது தான் பிஸ்னஸ். ட்ரேடிங்கிறது நின்று நிதானமாக விளையாடுற கேமு. இங்கே மென்டாலிட்டி, மென்டல் பீஸு, மனநிலை, மனசுன்றது ரொம்ப முக்கியம். அது விட்டுறக்கூடாது. ஒரு ட்ரேட் லாஸ் ஆனதுனால உலகமே அழிஞ்சு போகாது, வாழ்க்கையே முடிஞ்சு போகாது. இன்னும் எவ்வளவோ பார்த்துக்கலாம். ஒரே பதில் தான். உலக நாயகன் சொல்கிறதான், இந்த நேரத்தில் வீரங்களை என்ன சொல்லுவாங்க தெரியுமா? பார்த்துக்கலாம். அந்த மாதிரி தான். அதுக்காக நீ போய் அடுத்த நாள் போய் ட்ரேட் எடுக்கக்கூடாது. கேப் விடணும். எப்போவுமே ஒரு ட்ரேடுக்கும் ஒரு கேப் விடணும். ப்ராஃபிட்டோ லாஸோ நீ ஸ்பேஸ் விடணும். எவனுக்களவு கேப் விடுறியோ அவளுக்களவு நீ தப்பிச்ச. கேப் விடாமல் அடிச்சனா மாட்டிப்பேன். ஐயய்ய மீண்டும் மீண்டுமா அந்த மாதிரி. அதனால மனசை விட்டுறாதீங்க. நானும் மனசை விடாமல் இறுக்கி பிடிச்சிக்கிட்டு தான் இருக்கேன். பார்ப்போம். அண்ட் ஃபைன். தேங்க்யூ ஃபார் கம்மிங். சரி கடை சாத்துமா இல்லை எல்லாம் பேசணுமா? மெசேஜ் வந்திருக்கு. அதுதானே. படிங்க, பொறுமையாக பண்ணுங்க, நல்லபடியாக பண்ணுங்க. என்னவா சொல்லுங்க ஜெய். என்ன கை தூக்குனாலும் அமைதியாயிட்டாரு. ஹலோ. ஓகே நடைய கத்தி தேங்க். ஓகே டெலிகிராம் சேனல் லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். விருப்பம் இருக்கவங்க ஜாயின் பண்ணிக்கோங்க. நான் பெய்டு மென்டார்ஷிப்லாம் இப்போதைக்கு நான் எடுக்கலை. நானே அறகுறை தான். ஏதோ என்னால் முடிஞ்ச ஞாயிற்றுக்கிழமை உட்காந்து போட்டுக்கிட்டு இருக்கேன். விருப்பம் இருக்கவங்க வந்து ஞாயிற்றுக்கிழமை 2லேருந்து 2:30க்கு நான் அப்டேட் பண்ணுவேன் லைவ் மீட்டிங் இருக்கான்னு. நான் மோஸ்ட்லி யூரோவிஸ்ட் மட்டும் தான் ட்ரேட் பண்ணுறேன். இப்போ நான் ஃபண்டிங் அக்கௌண்ட்டில் ட்ரேட் பண்ணுறேன். ஃபஸ்ட் ஃபேஸில் இருக்கேன். நான் எடுத்த ஃபஸ்ட்டு ட்ரேட் லாஸ். இட்ஸ் ஓகே ஃபைன். இன்னும் ஏகப்பட்ட ப்ராஃபிட் அண்ட் லாஸஸை ஃபேஸ் பண்ண வேண்டியது இருக்குது. அதனால் இது ஜஸ்ட் முதலடி தான். இன்னும் நிறையா இருக்குது. ஃப்யூச்சரில் நமக்காக நிறைய விஷயம் காத்துட்ருக்கு. அதனால் இதெல்லாம் ஒரு பெரிய சஃபர்லாம் கிடையாது, பார்த்துக்கலாம். ஸோ தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். நன்றி, வணக்கம். அவ்வளோதான். பட்டா மாமே.